சுவையன அமுதென அறிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார். அது பழச்சுவையன அமுதென அறிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர்பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கொளுமாறது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையலை மலையானே போற்றி போற்றி. திரும்பலம் திரும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கணிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. திருமந்திரத்தில் அறம் செய்வான் திறம் என்று நாம் பார்த்த நினைவு எனக்கு அந்த பாடல் கடைசி நம்பர் என்னன்னு தெரியல. எதை முடிச்சோம்னு குறிச்சு வைப்பேன். இன்னைக்கு விட்டுட்டு இருக்கிறேன். யாவர் சொல்லுங்க டாக்டர். துறந்தான் வழி முதற் அது முடிச்சிட்டோம். துறந்தான் வழி முதற் 6 பாட்டு முடிச்சிருக்கோம் இல்லையா? சரி, 7வது பாடம் நான் இப்படி அதை குறிச்சிருக்கிறேன். இதுலையும் குறிக்கிறேன். 7 பாடம் மரத்தான். தான் தவம் செய்வதாம் செய்தவத்தால் அவ்வழி மான் தெய்வமாக மறிக்கும் மனிதர்கள் மூன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்வீர் நான் தெய்வம் என்று அமன் வருவானே. தான் தவம் செய்வதாம் செய்தவத்து அவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே. தவம் செய்துதான் இந்த மக்கள் பிறப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை குறிப்பா சொல்றார். மக்கள் பிறப்பை பெற்றது பெரும் தவம். அதை செய்தவர்கள் யார் என்றால் அறிவுடையோர்கள். அறிவுடையோர்கள் தான் அந்த தவத்தை செய்ய முடியும். தவம் என்று சொன்னால் எது தவம்? சிவமே பரம்பொருளாக மான் தெய்வமாக என்றார். மான் என்பதற்கு மகான் என்ற அர்த்தம். மகான் என்று சொன்னால் பெரியவன் அர்த்தம், பெரியவன். வடமொழியில சொல்லுகின்ற மகாதேவன் என்பதற்கு தமிழ்ல நாம பெரியவன் பெரியோன் நாம சொல்றோம். எனவே முதல்ல தவம் செய்கின்ற பிறப்பு மக்கள் பிறப்பு, தவம் செய் சாதியில் பிறத்தல் சொல்ற. நமக்கு சிவஞான சித்தியார்ல பொதுவாக பிறப்பு என்பது மக்கள் பிறப்பு சிறந்த பிறப்பு, அது நமக்கு எல்லாரும் சொல்றாங்க. ஔவையார் அரிது அரிது மானிடராதல் அரிது என்று சொல்றார். தாய்மானவர் அவர் சொல்றது என்ன சொல்றார்? எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிதறிதுதான்
இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகளே என்றார். கொஞ்சம் நம்மை பயமுறுத்துறார். இந்த பிறவியை விட்டுட்டீங்கன்னா அடுத்த பிறவியில எப்படி இருப்பீங்கன்னு சொல்ல முடியாதுப்பா என்றால் நமக்கு புராணங்கள்லாம் அப்படி இருக்கு இல்லையா? அதனால எந்த பிறப்பும் பிறக்கலாம், இது ஒரு வாய்த்தது நந்தமக்கு இதோ ஒரு பிறவி மதித்திடும் என்றார் அப்பர். அதாவது நல்ல சான்ஸ் உனக்கு இருப்பான், நல்ல சான்ஸ் கொடுத்திருக்கார் பெருமான். அத வீணாக்கிடாதீங்கன்ற, வீணாக்கிடாதீங்க. மாணிக்கவாசர் சொல்றது போல குழந்தை கையிலே பொன் கொடுத்தது போல, பொன் கிண்ணத்தை கொடுத்தது போல பிறவினுடைய அருமையை தெரியாம போயிடாதீங்க. இப்போ நாம் என்ன சொல்றோம், உயிரினுடைய அருமை தெரியாமல் விளையாடுறாங்கன்னு சொல்ற பொதுவா அந்த என்னப்பா இப்படி கண்டபடி ரிஸ்க் எடுக்கிறாங்களே, உயிரினுடைய அருமை தெரியலையே இளைஞர்களை பார்த்து நாம சொல்றோம். நம்மை பார்த்து ஞானிகள் என்ன சொல்றாங்க, மானிடப்பேருடைய அருமை தெரியாம இருக்கிறீங்களா? அவங்க நம்ம பார்த்து என்ன சொல்றாங்க, உயிர் இருக்கட்டும்பா, உயிர் எல்லாருக்கும் அது அழிய போறது கிடையாது, எங்க இதுலன்னா இங்கே போகும்போது. மானிடப்பிறவி அதை விட அரிதல்லவா, உயிருடைய அருமை காட்டிலும் மானிடப்பிறவியை வாய்ப்பது. அதனால்தான் நரரினில் நரம் என்றால் மக்கள், மக்களாக பிறப்பது என்பது அது ரொம்ப சிறப்பு. சிவஞான சித்தியார்ல சிறப்பாக சொல்ற. அதாவது நரர் பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து, நான்மறைகள் இல்லாத ஒரு எங்கேயோ ஒரு நாட்டுல பிறக்காம எப்பொழுதுமே வேதம் ஒலிக்கின்ற, எப்பொழுதுமே திருமறை ஒலிக்கின்ற ஒரு நாட்டுல பிறந்திருக்குமே, இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். தமிழ்நாடு சார், எந்த நாட்டுல சார் மார்கழி மாசம் திருவப்பாவி போடுறான், திருப்பாவி போடுறாங்க. அவன் மாட்டு மார்கழி உண்டுதான். நமக்கு மார்கழி மாதம் என்று சொன்னால் பாவை பாடல்கள் என்று சொல்லி விடையற்காலில் என்று பாடணும், வழிபாடு. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு வழிபாடு வச்சு சிறப்பிக்கிறாங்க. ஆடி மாதம் வந்தால் அது ஒரு சிறப்பு. பெண்களுக்கெல்லாம் ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம் என்றெல்லாம் ஒவ்வொரு மாதமும் சமயத்தோடு சேர்ந்த வாழ்க்கையை நம்ம வாடுறோம். அந்த வாழ்க்கை என்பது தமிழ்நாட்டுல தான், வேற எங்கும் கிடையாது. அதனால இந்த பிறவி தவம் செய்து வந்த பிறவி. இந்த பிறவியிலே தவம் செய்யணும். அது என்ன தவம் என்றால் சிவனை நோக்கி தவம் செய்யணும். அது அதை விட சிறப்பு. தாம் தவம் செய்வதாம் செய் தவத்து அவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள். நீங்கள் தவம் செய்தனால்தான் இந்த பிறப்பு பிறந்தீங்க, மக்கள் பிறப்பு. தாம் என்று நீங்கள் மக்கள் பிறப்பு வந்தது தவம். அந்த தவத்துல, அந்த பிறப்புல நீங்க செய்யற தவம் இருக்கு இல்லையா, அறிவுடையோர் செய்வது, சிவமே பரம்பொருளாக எண்ணி செய்வது தவம். அப்புறம் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர்னர். ஊனையே தெய்வமாகனா உடம்பே பெருசுன்னு நினைக்கிறான் சில பேர். உடம்பை வளர்க்கிறாங்க இல்லையா, உடம்பே பெருசுன்னு நினைக்கிறான் சில பேர். அவர் உலோகாயுதன் சொல்ற, உடம்பையே தெய்வமாக எண்ணி தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றவர்கள் உடம்பே பெருசுன்னு வச்சுக்கிறாங்க, உடம்பையே வைத்து வளர்க்கிறாங்க. இப்ப நாமெல்லாம் ஏதோ கொடுத்த உடம்பு வச்சு பேசாம இருக்கிறோம். சில பேர் நான் பாடி பில்டிங் முதல்ல ஆரம்பிக்கிறான், இப்படி போறான், உடம்பை வளர்க்கணும் போறான். அந்த கையை புஜத்து இப்படி காண்பிக்கிறதுலாம் வைக்கிறான். நமக்கெல்லாம் அதுல சாதாரணமா இருந்தா போதும்பா அப்படின்னு நாம சொல்றோம். கொஞ்சம் என்ன ஒரு கீப் ஃபிட்ன்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா போதும், பெரிய லெவலுக்கு நம்ம போக வேண்டாம் நம்ம நினைக்கிறோம். அதனால உலோகாயுதன் அப்படி நினைக்கல. உடம்பு கொடுத்துருக்காம்பா பெருமான், அந்த உடம்பிலே என்னென்ன உனக்கு சுவை காண முடியுமோ கண்டிப்பா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துருன்றான். கண்ணதாசன் அப்படிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன கொடுத்தாருன்னா, ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போச்சு, அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா கொடுத்துட்டு ஒன்று சொன்னார். காந்தி தான் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினாரு, சத்திய சோதனை எழுதினாரு. காந்தி எழுதியிருக்கிற போது நான் கண்ணதாசனும் எழுதியிருக்கிறேன் வாழ்க்கை வரலாறு. சில பேர் கேட்கிறாங்க, இவர பெரிய காந்தியா வாழ்க்கை வரலாறு எழுதுறாருன்னு கேட்கிறாங்க. அது தெரிஞ்சுதான் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பதில் சொன்னார். காந்தியடிகளுடைய வாழ்க்கை சரித்திரம் இருக்கு, வாழ்க்கை வரலாறு, அது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உள்ள வரலாறு. நான் எழுதியிருக்கிற வரலாறு இருக்கு இல்லையா, எப்படி வாழக்கூடாது என்பதுக்கு நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்ற. அவரு எல்லாத்தையும் சரியா சொல்லுவார், தமாஷாவும் சொல்லுவார்.
நான் இப்படிலாம் வாழக்கூடாது என்பதற்கு நான் எழுதுறேன் என்று சொல்வார். அதனால சொன்னார், உண்ணா நோன்பு இருந்து தெய்வத்தை கும்பிட்டு விரதங்கள்லாம் இருந்து நேர்மையாக இருந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையை பற்றற்று போய் நீங்க 80 வயசுல இருக்கிறத காட்டிலும் அவன் கொடுத்த உடம்பை வைத்து என்ன அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு சீக்கிரம் போயிட்டார், நல்லதுதான் அப்படிதான் போயிட்டாரு. அவர் பண்ணாத குற்றம் கிடையாது, அது அவர் தெரிஞ்சுதான் செய்தார். கடைசி காலத்துல கூட போய் கல்யாணம் பண்ணிட்டார். கடைசி காலத்துல கூட ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால எப்படி வாழக்கூடாது என்பதற்கு சில பேர் வாழ்ந்து காட்டுறாங்க. அதைத்தான் அவர் சொல்றார். சில பேர் இந்த மானிட பிறப்பை பெரிதாக எண்ணி தவம் செய்து சிறக்கிறார்கள். சில பேர் அவம் செய்து வீணாக போறாங்க. ஊன் தெய்வமாகின்றார், உடம்பே தெய்வமாக எண்ணி உயிர்க்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ நம்பிக்கை இல்லாமல், தெய்வம் என்றால் வான் தெய்வம் தான் தெய்வம். ஊன் தெய்வமானு கேட்கிறார். சில பேர் ஏன் தெய்வம்னு கேட்கிறான், அது வேற. நம்ம வான் தெய்வம்னா சில பேர் ஊன் தெய்வம், அது ஏன் தெய்வம்னு கேட்கிறான். சில பேர் ஏதோ இப்படி இருக்கிறாங்க இல்லையா? தெய்வ நம்பிக்கை இல்லாமலும் இருப்பவர்கள் லோகாயுதர்கள். இவெல்லாம் என்ன பண்றாங்க, நானே தெய்வம் என்று யார் வருவான், டேப்பா ஊனையே தெய்வமாக எண்ணினாயே, நீ அல்லப்பா, ஊன் தெய்வம் அல்ல, நான் தான் தெய்வம் என்று யார் வருவான், நமன் வருவானேன்னாரு. எவன் அப்ப நேரத்துக்கு வருவான், நான் தான்டா தெய்வம், உண்மையான தெய்வம். உடம்பை எண்ணினாயே, உடம்பை விட்டு உயிரை பிரிக்க போறேன், உடம்பை போய் தெய்வம் என்று எண்ணினாயே என்று நான் தெய்வம் என்று நமன் வருவானே என்று சொன்னார். இதுல உலகாயுதரை கொஞ்சம் கிண்டல் பண்றாரு திருமூலர். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் உடம்பையே வளர்த்து கொண்டு உலக போகத்திலே சுகபோகத்திலே இருக்கிறார்கள் அல்லவா, அதை குற்றம் என்று சொல்லுகின்ற திருமூலர் இன்னொரு குறிப்பு சொல்றார். நான் தெய்வம் என்று இருக்கிறார்கள் சில பேர், ஊன் தெய்வமாக இருக்கிறார்கள் சில பேர், நான் தெய்வம் இருக்கிறார். அது யாருன்னா வேதாந்திகள். நாம தான் தெய்வம், அகம் பிரம்மாஸ்மின்னு பெருசா சொல்றான். இவன் என்ன சொல்ல, சாதாரணமா உடம்பு தெய்வம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் தத்துவம் பேசுறது கிடையாது. அவங்க ரொம்ப இதுவோ சிந்தித்து பார்த்து எல்லாம் சொல்ற மாதிரி கடைசியில தத்துவத்துல கடைசி எங்க கொண்டு வந்திருக்கான், நாம தான் தெய்வம் என்றால் அதுக்கு லோகாயுதனே பரவாயில்லையே. முத்தி நிச்சயத்துல வெள்ளியம்பலத்தெம்புரான் உரை எழுதுறார். அதுல லோகாயுதன் சொல்றது ஒரு இதுக்காக சான்று காட்டுறார். அவர் என்ன சொல்றாரு, ஆன்மாவிற்கு ஒரு ஆனந்தம் உண்டு, ஆன்மாவிற்கு ஒரு ஆனந்தம் உண்டு, இந்த ஆன்மானந்தவாதம் அதைத்தான் மறுக்கிறார் முத்தி நிச்சயத்துல. மலேசியா மாநாட்டுக்கு நான் அதை தான் எழுதியிருக்கிறேன், அதனால அந்த குறிப்பை உங்களுக்கு சொல்றேன். அதாவது பரமாயதோர் ஆனந்தம்னு தலைப்பு கொடுத்திருக்காரு நாகபுசார். பரமாயதோர் ஆனந்தம் என்பது என்ன, பெருமாளை சேர்ந்தவர்கள் தான் ஆனந்தம். நம்மாட்கள் சில பேர் நம்மகிட்டயே ஆனந்தம் இருக்குது, ஏன்னா சிவங்கிட்டையா போகணும், நம்மகிட்டே இருக்குது, ஆன்மாவிலே ஆனந்தம் இருக்குது என்று சொல்றாங்க இல்லையா. அது பெரிய தவறு என்று அவர் சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு, அந்த வெள்ளியம்பலத்தெம்புரான் லோகாயுதனே பரவாயில்ல போல இருக்குப்பான்ற. என்னன்னு கேட்டா, அவனாவது ஆன்மாவிற்கு மற்ற பொருள்கள் மூலமாக இன்பம்ன்றான். அட மது சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது, பெண்களோடு இருப்பது, இதெல்லாம் அடுத்த வேறு ஒரு பொருளால அந்த இன்பம் வருதுன்றான். நீ ஆன்மாவுக்கு ஆனந்தம்ன்றிய, அது இன்னும் மோசமா இருக்குப்பா, அவனே பரவாயில்ல போல இருக்கு. ஆன்மாவிற்கு இன்பம் கிடையாது என்பது நம்முடைய கொள்கை. ஆன்மா சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்றுல அது சத்தாக இருக்குது, சித்தாக இருக்கிறத தவிர ஆனந்தம் கிடையாது. ஏன் ஆனந்தமில்லை என்பதற்கு நம்ம ஒரு காரணம் சொல்றோம். என்ன காரணம் சொல்றோம்னா, அது அறியாமை உடையதாக, சிற்றறிவுடையதாக, முற்றறிவு கிடையாது. முற்றறிவு இருந்தால்தான் ஆனந்தம். சிற்றறிவு என்று சொன்னால் என்னன்னா, ஆனந்தம் இல்லாததுல ஆனந்தமா நினைக்கும், அதான் தப்பு, வேற ஒன்றும் இல்லை. அது அதோட மோசம். ஒண்ணுமே இல்லைன்னா பேசாம இருந்தது. சிற்றறிவில் என்ன ஆகுது, இப்ப நாம அதான் சொல்றோம், மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது இப்போ உங்களுக்கு நான் தைரியமா நான் நடத்துறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியல பேசாம கேட்டுட்டு இருப்பீங்க, எதை சொன்னாலும் கேட்பீங்க. அது தெரியுதோ தெரியலையோ சார் சொல்லட்டோம்னு கேட்டுக்கிறீங்க. அப்புறம் நாம சந்தேகம் நான் சொல்லுங்கன்னா கொஞ்சம் தயங்கி ஒரு சந்தேகம் கேட்குறீங்க, அது கூட வேணாமே போயிருங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு பாடம் சொல்ற பிரச்சனையே கிடையாது. சில பேர் பாதி படிச்சுட்டு வந்திருப்பான், பாதி தான் படிச்சிருப்பான். நாம சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது இன்னொன்னு சொல்லுவாங்க, சார் இப்படி சொல்லக்கூடாதா, சார் இப்படி சொல்லக்கூடாதான்னு எதிர்த்து பேசலாம் இல்லையா. அவனுக்கெல்லாம் பாடமே நடத்த முடியாது.
அறியாமையுடையவர்களுக்கு அதுதான் இந்த அது என்ன இவங்க ஜென் புத்திசம் இருக்கு. அந்த ஜென் ஆசிரியர் பத்தி அவர் சொல்றான். ஒரு மாணவன் போய் உட்கார்ந்தான ஆசிரியர்கிட்ட, குரு கிட்ட. அவன் எதுக்குன்னா அந்த சீடன் ஆசிரியர் எப்படியாவது மடக்கணும் என்பதற்காக போய் உட்கார்ந்துக்கிறான். எந்த கேள்விக்கும் எடக்கு மடக்கா கேள்வி கேட்டு அந்த குருவை மடக்கணும் போய் உட்கார்றான். நியாயமான கேள்வி கேட்டா பரவாயில்ல. தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை இருக்குது தமிழ்நாட்டுல. அந்த பத்திரிகையில சினிமா கேள்வி பதில் போடுவான். அவன் முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டிருப்பான், நியாயமான கேள்விகளுக்கு நியாயமான பதில் கிடைக்கும், குறும்புத்தரமான கேள்விகளுக்கு குறும்புத்தரமான பதில் கிடைக்கும் போட்டுருவான். நியாயமான கேள்விக்கு நியாயமான பதில், குறும்புத்தரமான கேள்விக்கு குறும்புத்தரம் பதில் தான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவான். இது அடிப்படையா. இதெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஒரு கேள்வி எழுதி அனுப்பிச்சேன். சின்ன போதெல்லாம் அந்த சின்ன போதுல பியூசி படிக்கிறேன். 16 வயசுன்னு வச்சுக்கலாம், 16 பேரோட ஆகல, 16 வயசு தானே. குறும்புத்தனமான கேள்விக்கு குறும்புத்தனம் சொல்றாருன்னு நான் என்ன பண்ணேன், சாவித்திரி பாடுறாங்க, நடிகை சாவித்திரி பாடுறாங்க, நடிகை சரோஜா பாடுறாங்க. ஏன் இந்த கேள்விலாம் ஏன் இந்த காலத்து வேலைத்த வேதனை இதெல்லாம். இதுக்காக ஒரு லெட்டர் போட்டு அது அவங்ககிட்ட அட்ரஸ் வாங்கி லெட்டர் போட்டு ஊர்க்குருவின் கேள்வி பதில் அட்ரஸ் அனுப்பிச்சு அனுப்புறேன். வந்துருச்சு, பதில் வந்துருச்சு. அடுத்த வாரமே பதில் வருது. பேப்பர்ல பாக்குறேன், பேப்பர்ல நம்ம பேரை பாக்குறோம். ஒரு கேள்வி கேட்டோம்னா பேப்பர்ல வருது பாருங்க, அதுவே பெரிய விஷயம் அந்த காலத்துல. நம்ம பேர் வருது பேப்பர்ல அப்படின்னு. என்ன கேள்வின்னா, சரோஜா தேவி, நடிகை சரோஜா தேவி பாடுறாங்க, நடிகை சாவித்திரியும் பாடுறாங்க. இவங்க 2 பேர்ல யார் பாட்டு நல்லா இருக்கும்? 2 பேரும் பாடுறாங்க, யார் பாட்டு நல்லா இருக்கும்னு கேட்டா அவன் என்ன பதில் கொடுத்தா தெரியுங்களா? 2 பேருக்கும் சுசிலா பாடினாதான் நல்லா இருக்கும். அவன் பதில் இருக்கு, 2 பேருக்கும் சுசிலா பாடினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னா. குறும்புத்தனமான கேள்விக்கு குறும்புண்டு இல்லையா? அந்த மாதிரி குருவை கிட்ட போய் எடக்கு முடக்கா கேட்கறதுக்காக போய் உட்கார்ந்தான் சீடன். அவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டார், இவன் கேள்வி கேட்கிற மாதிரி வரல, நம்ம மடக்கிறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி. அந்த ஜென் புத்திஸ்ல சொல்றான், பக்கத்துல ஒரு டம்ளர் இருந்துதான், கப்பு, பீங்காங்கப்பு அங்க எடுத்து வச்சாரான் குரு. அந்த சீடன் கிட்ட எடுத்து வைப்பான்னு. பக்கத்துல பால் இருக்கு பாரு, அந்த பால் எடுத்து கப்புல ஊத்துனார். அவன் ஊத்துனான், ஊத்தி நிறைஞ்சு போச்சு, கப்பு நிறைஞ்சுது. குருவே நிறைஞ்சு போச்சு கப்பு. இல்ல ஊத்து, பரவாயில்ல ஊத்து அப்படின்னு ஊத்திட்டே இருக்கான். அந்த மாதிரி வழி போயிட்டே இருக்கு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. சீடன், என்ன குருவே ஊத்து சொல்றீங்க, ஊத்திட்டே இருக்க, பால் வீணா போதே. நிறுத்துப்பா, நீ அப்படிதான் வந்திருக்கிற. இப்போ பீங்கான கப்பை காலி பண்ணி வந்தா அந்த பாலை ஊத்த முடியும். நீ ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்க, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிருக்க, எல்லாவற்றையும் நிரச்சி வச்ச மாதிரி வந்துக்கிற, எல்லாம் நெருங்கி தெரிஞ்ச மாதிரி வந்து பாருங்கிற. உனக்கு நான் எது சொன்னாலும் வழி போக தவிர நிக்காது, போய்வான்னு சொன்னார். அந்த மாதிரி ஆசிரியர்கள்ட்ட போகிற பொழுது மாணவர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி, அதுதான் சொல்றாங்க, அவன் மேல் வீடு காலின்னு வாங்க. எங்க பக்கத்துல மேல் வீடு காலின்னா அது நல்லது. காலி பண்ணிட்டு போய் உட்கார்ந்தா நல்லா வாங்கலாம். இவன் ஏதாவது கொண்டு போய் வச்சுட்டு தான் அதை ஆசிரியர் சொல்றது வாங்க முடியாது. அத எது சொல்ற, அந்த மாதிரி குருவை எப்படி மதிக்கணும் என்று ஞான காண்டத்தை ஆராய்ச்சி பண்றவங்க என்ன பண்ணானுங்க, ஆன்மானந்தவாதத்துக்கு உலோகாயுதம் பரவாயில்லைன்னு சொல்றாரு வெள்ளியம்பலவாரன். சொன்னா ஆன்மானந்தம் போது எவ்வளவு மோசமானது. உயிருக்கு ஆனந்தம் கிடையாது. காரணம் இப்ப சொன்ன சிற்றறிவு என்றால் அதற்கு ஆனந்தம் கிடையாது. ஏன்னா சார்ந்ததன் வண்ணம், எல்லாத்தையும் சார்ந்ததன் வண்ணமா, அதுக்குன்னு தனியா ஒரு தனித்தன்மை கிடையாது. எதை சாருகிறதோ அதன்படி வண்ணமாக போய்விடுவதாலே அதற்கு இன்பம் என்பது கிடையாது. அப்படியே இருந்தாலும் இன்பம் அல்லாததை இன்பமாக கருதுகிறோம். அதான் நாம செய்யறது. நம்முடைய இன்பம் எல்லாம் எப்படி இருந்தால் இன்பம் இல்லாத ஒன்றைத்தான் கருதுகிறோம், இன்பமாக கருதுறோமே தவிர அது உண்மையான இன்பம் அல்ல. காரணம் சிற்றறிவு. அதனால லோகாயுதம் சொல்றானே, அடுத்த பொருளாலே ஒரு இன்பம், அதுவே பரவாயில்லை என்று ஆன்மானந்தவாதியை காட்டிலும் லோகாயுதம் பெருசுன்றாங்க இல்லையா?
அதுபோல இங்க என்ன சொல்றார், நான் தெய்வம் சொல்றானே அவன் அதோட மோசம். ஊன் தெய்வம் என்று சொல்றது உலகாயுதர், அதாவது பரவாயில்ல, உலகத்தை அனுபவிக்கலாம்னு சொல்றான். ஆனால் ஆராய்ச்சி பண்ணி ஞானகாண்டத்தை ஆராய்ச்சி செய்து நான் தெய்வம்ன்றாங்க இல்லையா, அகம் பிரம்மாஸ்மின்றாங்களே, அது ரொம்ப தப்பு. அப்ப யாரு நமன் தான் வருவான், இப்படி என்றவனுக்கெல்லாம் யார் வருவான், நமன் தான் வருவான். நான் தெய்வம் சொன்னாலோ ஊன் தெய்வம் சொன்னாலோ நமன் வருவான் என்றால் உனக்கு பிறவி நீங்காதுன்னு அர்த்தம். யமன் வருகிறான் என்றால் பிறவி நீங்காதுன்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல இறையொருள் பெறுவது, இவர் சொல்றாரு, இறையொருள் பெறுவதற்கு இல்லறத்தை காட்டிலும் துறவரம் எளிது, கூற்றம் குறித்தலும் கைகூடும் என்று கூறப்பட்டது. நமன் பெறுவான்னு சொன்னதுனால துறவிகள் எல்லாம் தபம் செய்தால், பெருமாளை தபம் செய்தால் எவன் வரமாட்டான், கூற்றம் நமக்கு வரமாட்டான். சிவகணங்கள் பிறவி இல்லாத ஒரு நிலை வரும். எனவே இல்லறம் துறவரம், துறவரத்திலே ஒரு பயன் உண்டு. இந்த துறவரத்திலே நியாயமான வாழ்க்கை நீங்க தவம் செய்தால் யமனை வெல்லலாம் என்பதைத்தான் நீங்க சொல்றார். யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னார், மான் தெய்வமாக மதிக்கும். மான் என்றால் மகான், மகான் என்றால் மகாதேவன். அந்த மகாதேவனை மதிக்கின்ற ஒரு எண்ணம் நீங்கள் தவம் செய்ய வேண்டும் தான் எங்க சொல்றேன். தான் தவம் செய்வதாம் செய்தவத்து அவ்வழி, செய்தவத்தினாலே அப்படி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே அப்படின்னா. அடுத்த பாடல், கிளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பிலை நீக்கும் இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேல் துடையானே அப்படின்னு. வினை தீர்வதற்கு இரண்டு வழின்றார். கடல் என்பது, வினை என்பது கடலாக வைத்துக் கொண்டு அதை தீர்க்கின்ற தோணியாக சொல்றார். ரெண்டு வழி. அறம் செய்வது அதை இல்லறம் துறவரம் என்று ரெண்டு இருக்குது. இல்லறத்திலே இருந்து கொண்டு அறம் செய்யலாம், துறவரத்திலே இருந்தும் அறம் செய்யலாம். அந்த இழைப்பினை நீக்கும் இருவழின்றார். இழைப்பு என்பது மாணிக்க வாசகர் சொல்றத ஞாபகம் வரணும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்ற அந்த இழைப்பு தான் பிறவினாலே வருகின்ற இழைப்பு. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று. அதனால இழைப்பினை நீக்கும் இருவழி, கிளைக்கும் வினைக்கடல். நமக்கு இருக்கிற வினையினாலே அதை கடக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நிலை, இல்லறம் துறவரம் என்ற ரெண்டு நிலை இருக்குது. அந்த இழைப்படை நீக்கும் இருவழி உண்டு. அது என்ன? கிளைக்கும் தனக்கும் கேடில் புகழோன் விளைக்கும் தவம். இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் என்ன வித்தியாசம் குறிப்பா சொல்றா. இல்லறத்திலே இருந்தால் உங்களுக்கு என்று ஒரு சுற்றம், உங்களுக்கு என்று உறவு என்று இருக்கும். துறவரத்துல போனா எல்லாம் உங்களுக்கு சுற்றம், எல்லாம் உங்களுக்கு உறவு என்ற எண்ணம் வரும். அதுதான் துறவருக்கு ஒரு சிறப்புன்றார். இல்லறத்துல பற்றற்று போறவங்க தான், அவங்க பற்றற்று உறவு வேண்டான்னு போறவங்க தான். ஆனால் அவர்கள் பார்க்கின்ற பார்வை வேறு. எல்லாரையும் ஒன்றாக பார்க்கும். தன் மகன், தன் பிள்ளை, தன் பெண்டு என்று சின்னதொரு கடுகு போல் உள்ளம்ன்றார் பாரதிதாசன் பாடுற போது. தன் வீடு, தன் பெண்டு, தன் பிள்ளை என்று சொல்றவன்னா சின்னதொரு கடுகு போல் உள்ளமுடையவன் அப்படின்றார். அந்த மாதிரி சிரித்து போகாமல், ஒரு எல்லையை ஒதுக்காமல், எல்லோரும் நம்ம சுற்றம், யாரும் முறை யாரும் கேள்வி போல எல்லோரும் நமக்கு சுற்றம் என்று இருப்பது துறவிகளுக்குத்தான். எனவே அந்த அந்த தவம் அந்த குடும்பத்துக்கு சேருன்றார். முதல்ல கிளைக்கும் தனக்கும் பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி சொல்றார். குடும்பத்தை விட்டு துறவியா போயிடுறாங்களே, அவங்க செய்கிற தவம் குடும்பத்துக்கு பயன்றார். முதல்ல இல்லறத்துல இருந்து கொண்டு ஒழுத்துக்கு உதவாம சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, இல்லறத்துல. அது அல்ல. பற்றற்று ஒரு துறவியாக போறோம்னா அந்த துறவியா போனா அந்த குடும்பம் அவருடைய உறவியெல்லாம் நன்றாக இருக்கின்ற. கிளைக்கும் தனக்கும் இரண்டு பேருக்கும் பயன்பட்டு வினை நீங்கும். ஏன்னா இந்த குடும்பம் ஒரு நல்ல துறவியை தந்திருக்கிறது என்று பார்க்கிறோம்.
நீங்க பார்க்கலாம், நமக்கு துறவியாக வருகின்ற அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் சின்ன பொழுதுலே துறக்கணும்னு புறப்பட்டா அவங்க அம்மா அழறாங்க, நீ போகக்கூடாது என்று அழுகிறார். அந்த அம்மா அழறாங்க. தாயுடைய விருப்பத்தை மீறிதான் வருகிறார் ஆதிசங்கரர். அதே போல பட்டினத்தார் அம்மாவுக்காக இருந்தார், எல்லாவற்றையும் துறந்தால் தாய்க்காக இருந்தார். 26வது மகா சன்னிதானம் இப்ப இதுக்கு முன்ன இருந்தாரே, அவர்கிட்ட நான் ஒரு நாள் தனியா எவ்வளவு பேசியிருக்கிறோம். ஒரு நாள் உட்கார்ந்து தனியா பேசுற பொழுது அவர் சொன்னார், இந்த துறவுக்கு வர்றதுக்காக நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன், அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா. சின்ன பொழுதுலயே நான் துறவுக்கு போறேன்னு சொன்ன உடனே அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னார். எனக்கு அந்த கேட்ட போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. ஆமா சாமி, யாருதான் எந்த தாய் தான் தன்னுடைய மகன் துறவையா போன விரும்புவாங்க என்ற போது, ஆமாண்டா அப்படிதான்டா அழுதாங்க, அதை மீறிதாண்டா வந்தேன் அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை அவர் சொல்லுவார். அதுல அந்த அன்னைக்கு சொன்ன போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். தாயினுடைய அன்பு அதை விட்டு போறாங்க இல்லையா, அதனால்தான் துறவிகள் உயர்ந்தவர்கள் ஏன் சொல்றோம். உண்மையான துறவு சொல்றோம். சில பேர் போலி துறவா இருக்கிற, அதை பத்தி நமக்கு பேச்சு இல்லைங்க இல்லையா, அவனை பத்தி பேச்சு அவன் எல்லா உறவும் அவனுக்கு இல்லை. எந்த விட்டு போனவரெல்லாம் மீண்டும் சேர்த்து வச்சுக்கிறான், அது இல்லைன்ற. அதனால கிளைக்கும் தனக்கும் கேடில்லாத புகழோன்ற துறவையார். இல்லறத்தான் என்ன செய்யறான்னா, அவன் செய்கின்ற பயன்கள் விருந்தோம்பல் போன்றவை எல்லாம் அறப்பயனாக இருந்து மறுமைக்கு உதவும். துறவிகள் அப்படி இல்லை, அவன் வீடு வேற்றுக்கு போறவங்க நேரா. இல்லறத்திலையும் நாம் அது போல செய்யலாம், இல்லறமும் வீடு வேறு தரும் என்பது என்னுடைய கொள்கை. இருந்தாலும் பெரும்பான்மையான இல்லறத்தால் அதை உணர மாட்டாங்க. இந்த இல்லறம் என்பது பிறவியை கடப்பதற்கு ஒரு வழிதான் என்று எண்ணி எல்லாம் சிவார்ப்படம் என்று சிவ தர்மங்களை செய்தால் அந்த வீடு வேறு வாய்க்கும். இல்லறத்துல இருக்கிறவங்க என்ன இப்பொழுது, நம்முடைய குழந்தையை நம்ம இவங்கெல்லாம் பார்க்கணும், அவங்களுக்கெல்லாம் தேவை என்று அப்படி என்றாங்க இல்லையா. நமக்கு உதவவில்லை என்றால் இந்த புண்ணியங்கள் நம்ம குழந்தைகளுக்கு உதவும்னா சொல்றாங்க இல்லையா. அதனால அந்த பிறவிலேயே அவங்க இருக்க வேண்டியதா இருக்கு. எனவே மறுமை பயன், அந்த அறத்தினாலே மறுமை பயன் விளையும் அவர்களுக்கெல்லாம் அப்படின்றார். அப்பா ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க, ஒருவன் செய்கின்ற நல்வினை தீவினை எல்லாம் அவன் கிளைஞருக்கும் ஆகும் என்பது சிவாகம நூல் துணிவு. அறநூல் துணிவும் அதுதான். சிவாகமம் சொல்லுகிற பொழுது ஒருவன் செய்கின்ற தவத்தினுடைய பயன் அவருடைய கிளைஞருக்கு அற சொல்றார். விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமேன். அறம் தவம் ரெண்டும் இருக்கு. தவத்தினாலே மேல் துணை, அறம் அதனாலே ஒரு மேல் துணை. இல்லறத்தாருக்கு அறம் மேல் துணையாக மறுபிறப்புக்கு வரும். தவம் மறுமை இல்லாமல் நீக்கும் என்று விளைக்கும் தவம் அறம் மேல் அப்படின்னார். அப்போ சிவாகமங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவன் செய்கின்ற தவம் அந்த கிளைகளுக்கெல்லாம் உதவும் என்பது சிவாகமம். திருவள்ளுவருடைய குரல் நமக்கு தெரியும், அதை எழுதியிருக்கிறோம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஒரு குரல் சொல்றார். அதாவது ஒருவன் நல்லவனா கெட்டவனா, அதாவது தவம் செய்தவனா அறம் செய்தவனா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவனுடைய பிள்ளைகளை வைத்து தெரிஞ்சுக்கலாம், அவனுடைய சந்ததியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஏதோ மேல்நாட்டுல உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால். எச்சம் என்றால் அங்க பிள்ளைகள் தான் அர்த்தம், குழந்தைகள் தான் அர்த்தம். அவளுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இவங்களா தகுதியோடலாம் இல்லையா என்றால் என்ன அர்த்தம். அவர்களுக்கு போய் சேரும், நம்முடைய வினை அவளை போய் சேரும், பிள்ளைகளை போய் சேரும். அப்புறம் இன்னொன்னு சொல்றார் திருவள்ளுவர், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். ஒருத்தன் பொறாமைப்படுகிறான், அடுத்தவன் செய்கின்ற தர்மத்தை பார்த்து பொறாமைப்படுகிறான், தடுக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்துறைப்பா உனக்கு இல்லாம என்று இவன் அவனுக்கு யோசனை சொல்லுவான். இது கொடு, கொஞ்சம் உனக்கு வச்சுக்கப்பா, உனக்கு இல்லாம எல்லாருக்கும் ஏன் கொடுக்குறேன்னு இவன் சமாதானம் பண்ணி ஒரு அறவரை சொல்லுவான். வள்ளுவருக்கு அது ரொம்ப கோவம் வருது, இவன் தான் கொடுக்க மாட்டேன்ற அவனை போய் கெடுக்கிறானே.
தமிழ்ல சொல்லுவாங்க நாய் வைக்க பொருளை படுத்துதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. வைக்க பொருளை நாய் படுத்துட்டா என்ன பண்ணுவோம், நாய் வைக்க பொருளை சாப்பிடாது, வைக்கல சாப்பிடாது. அங்க படுத்துட்டு வைக்கல சாப்பிடுற மாட்டை பார்த்து குலைக்கும், அதையும் சாப்பிட விடாது, வைக்கலையும் சாப்பிட விடாது. நாய் வைக்க பொருளை படுத்தா மாதிரின்னு சொல்லுவாங்க. அது போல தானும் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனையும் கெடுக்கிறான் இல்லையா. அது வள்ளுவர் ரொம்ப சொல்றார், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுனார். உடையும் கிடைக்காது சாப்பாடும் கிடைக்காது போடாம. அப்படி கோபம் வருது வள்ளுவருக்கு. அடுத்தவனுக்கு ஒரு தர்மம் செய்யறாம அவனை போய் தடுத்தால் உடுப்பது உண்பது இரண்டும் கிடைக்காது, உடையும் கிடைக்காது உணவும் கிடைக்காது, அப்படி போயிடும். யாருக்கு? அவங்க சுற்றம் கெடுனார். சுற்றமே அப்படி, சுற்றத்துக்கே உணவு கிடைக்காது உடை கிடைக்காதா இவன் எப்படி ஆவான்? அது சொல்ல முடியலன்றார். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் தானே சொன்னாரு. அழுக்கறுப்பான் இருக்கான பொறாமைப்படுகணும் எப்படி போவான்னு சொல்லலையே வள்ளுவர்னா, அதை சொல்ல முடியாதப்பா. அவன் சுற்றமே இப்படி போகுதுன்னா அவன் எப்படி சொல்ல முடியாது? வள்ளுவர் விட்டுட்டார், நம்முடைய கற்பனை விட்டுட்டார். அவன் என்ன ஆவான் நீயே தெரிஞ்சுக்கோ. அவனுடைய உறவே இப்படி அலையுதுன்னு சொன்னா, உணவில்லாமல் உடையில்லாமல் அலையுதுன்னு சொன்னா, பொறாமைப்பட்டானே அவன் எப்படி இருப்பான் தெரியவே தெரியாது. வள்ளுவருக்கே தெரியல, அவன் என்ன ஆனான்னா தெரியலப்பா ஆளே என்று அப்படி வச்சு அப்படி சொல்றார் பெருமையை. சுற்றம் கெடும் எனவே இவன் கேடு சொல்லாமை பெறப்பட்டது அப்படின்னு எழுதுவார். உண்பதும் ஒன்றின் கெடும். ஆனா இருவகை அறம். இதனால் துறவரம் இல்லறம் அந்த இரண்டையும் செய்து அந்த அறம் செய்வதில் அறம் செய்யறதுனால துறவையும் அவன் தவத்தினாலே அறம் செய்கிறார், இல்லறத்தார் விருந்தோம்பல் போன்றவற்றினாலே அறம் செய்கிறார்கள். துறவி செய்கின்ற அந்த தவமும் அவருடைய குடும்பத்திற்கும் கிளைகளுக்கெல்லாம் உதவும் என்ற ஒரு செய்தியும் சொல்றார். பற்றற்று போனவுடனே குடும்பத்துக்கு அவருக்கு தொடர்புலதான். ஆனா அவர் செய்கின்ற புண்ணியத்துக்கும் குடும்பத்துக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா அப்படிப்பட்ட புண்ணியசாலையை உலகத்திற்கு தந்திருக்காங்க இல்லையா. அதனால அந்த குடும்பத்திற்கு நன்மைன்றார். அதான் கிளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் போடோன் விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாவே அப்படின்னு. அப்புறம் 9வது பாட்டு தான் அதுல கடைசி பாட்டா இருக்குது. அறம் செய்வான் திறத்துல பற்றதுவாய் நின்ற பற்றினை பார்மிசை அர்த்தம் உரையான் அறநெறிக்கு அல்லது உற்று உங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை மற்ற அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே அப்படின்னு. அதாவது எல்லாருக்கும் பற்றாயிருக்கின்ற பெருமான், பற்றதுவாய் நின்ற பற்றுண்ட. பற்றாய் நின்ற பற்று என்றால் அங்க அறம் அர்த்தம். எல்லா உயிருக்கும் உண்மையாக இருக்கிற பற்று எது என்றால் அறம். அது அரிய பொருள், அது மறைபொருள் என்று எல்லாருக்கும் உணர்த்தல் என்ற. ஏன்னா அது உபதேச மாதிரி. அற உணர்வு என்பது உபதேச மாதிரி. எல்லாருக்கும் அந்த அற உணர்வு வராதுங்க. இல்லை என்றால் இந்த மாதிரி அறநூல்கள் எழாது. ஏன்னா எல்லாரும் கொடுக்கறோம் இல்லை, அதனாலதான் கொடுக்கணும் ஏன் சொல்றாங்க. நிறைய பேர் கொடுக்கல, அதைதான் சொல்றாங்க. அறநெறியில் இருப்பவருக்குத்தான் பெருமான் அற்றம் உரைப்பான், மற்றவர்களுக்கு உரைக்க மாட்டான். அறநெறியில் இருப்பார்க்கன்றி ஏனையோருக்கு அதை உணர்த்த மாட்டான். இந்த அறக்கருத்து மிகவும் மறைபொருள், ரகசியம். அது யாருக்கு புரியும்? அறம் என்றதும் அறத்துடைய பயணம் யாருக்கு புரியும் என்றால் அது நெறியிலே இருக்கின்றவருக்கு தான் புரியும். அந்த நெறியிலே எல்லாரவர்களுக்கும் புரியாது. அறத்தினுடைய மகிழ்ச்சி, அதாவது சொல்றோம் இல்லையா, ஈத்து உவக்கும் இன்பம்ன்ற. கொடுத்து பார்ப்பா அந்த இன்பத்தை தெரியும்ன்ற. கொடுக்காமலே அது இன்பம் சொல்லி எப்படி வரும்னு கேட்காது, கொடுத்துப்பா தெரியும். கொடுத்து பார்த்தாலே அந்த இன்பம் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்று. அதுபோல அறத்தினுடைய வழியிலே அறத்தினுடைய பயன் யாருக்கு தெரியும் என்றால் தர்ம வழியிலே செல்லுகின்றவருக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு அந்த ரகசியத்தை உணர்த்த மாட்டான் பெருமான். இப்ப நான் என்ன சொல்றேன், நல்ல வேளை அவன் அருள் வழியிலே நான் இருந்து பெற்றேன், எனக்கு அந்த அற உணர்வு எல்லாம் பெருமான் கொடுத்துட்டான். ஏன்னா அவன் அரண் வழியிலே நான் இருந்தேன். அதனால நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க கேட்டுக்கொள். நான் பெற்றதுனால ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனையோ சொன்னான் பெருமான் எனக்கு. உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், அதை பின்பற்றுங்க. அதுவே கஷ்டம் தான், அதை பின்பற்றுங்க. ஒன்று சொல்றேன், உங்களால் மனம் பொருந்தி பிறர்க்கு ஈவது. மனத்தினாலே ஒன்று ஈவது. ஒன்று உங்களால் ஒன்று ஈந்தது.
அதுவே துணை, அதுதான் உங்களுக்கு துணைனர். பிறப்புல எதிரா துணை என்றால் உயிருக்கு உடம்பு துணை அல்ல. முதல்ல பக்கத்திலே இருக்கிற உடம்பே துணை அல்ல. உடம்புக்கு துணையாக வந்த மனைவி மக்கள் எல்லாம் துணையா என்றால் அவர்களும் துணை அல்ல. அப்ப எது துணை? ஈந்தாயே கொடுத்தாயே அறம், அதுதான் துணை. எவ்வளவு இடத்துல பேசியிருக்காங்க அப்படி. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. புண்ணிய பாவங்கள் தான் பின்னால வரும்பா, உனக்கு பின்னால அதுதான் வரும். மற்ற யாரும் வரமாட்டாங்க. உன்னை அனுப்பிச்சிட்டு வீட்டிலே இருப்பாங்க தவிர யாரும் வர்றது கிடையாது. உன்னோடு வருவது பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. எனவே உங்களால் அதாவது உற்று உங்களால் இருக்குது பாட்டுல. உங்களால் உற்று நடத்தும். உங்களால் உற்று என்றால் உங்களால் முடிந்தது நடத்தும். உங்களால் முடிந்தது மனம் பொருந்தி. அதனால உங்களால் எது முடியுமோ செய்யுங்க. அங்க சொன்னார் இல்லையா, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சலன், இங்கதானே சொன்னார். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, பசுவுக்கு ஒரு வாய்வுரைன்னு சொல்லிட்டு பிறர்க்கு இன்னுரையினார். உங்களால எது முடியுமோ ஒன்று ஈந்ததுவே துணை. அந்த ஈந்ததுவே துணை தான் அண்டர்லைன் பண்ணணும். அதுதான் நமக்கு துணை. கொடுத்தது அதுதான், நம்ம அறியாமல் கொடுத்திருப்போம். அந்த ஈகை பயன் தான் உங்களுக்கு துணை. மற்ற அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே. பெருமான் வைத்த வழி எது? நன்னெறி, அறநெறிதான் பெருமான் நமக்காக வைத்திருக்கிறான். அறம் சொல்லி இருக்கிறான். அந்த நெறியை பின்பற்றி வாழ்வதுதான் அது சமய வாழ்க்கை. சமய வாழ்க்கை வேறு, அறநெறி என்பது வேறு என்று எண்ணாதீங்க. அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற அறமே கூட சமயம்தான். சமய நூல்கள் அறநெறியை மறுக்கல. அறம் செய்ய வேண்டும் என்றுதான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆகமத்தை சொல்ல வந்தவர் இதெல்லாம் ஏன் சொல்றார்? திருமூலர் நேரா ஆகமத்துக்கு போக வேண்டியதுதானே. அந்த ஆகமங்களை படிப்பதற்கு உங்களுக்கு பக்குவம் வர வேண்டும் என்றால் மனம் அறநெறி இருக்கும். இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற உள்ளத்திலே இருந்தால்தான் அந்த ஆகம பயன் உனக்கு கிடைக்கும் என்றுதான். அறம் செய்வான் திறம் என்றும் அடுத்து சொல்ல போறார். அறம் செய்யான் திறம் சொல்றார். செய்யுந்தா என்னென்ன பலன், செய்யாவிட்டா என்னென்ன பலன் ரெண்டும் சொல்றோம். ஏன் சொல்றாருன்னா அவருடைய சிறப்பு கருதி. எப்படி வள்ளுவர் கல்வின்னு சொன்னார், அப்புறம் கல்லாமைன்னு சொன்னார். கல்வியினுடைய பயனை சொல்லிட்டார். கல்வி கற்றால் என்ன பயன் சொல்லிட்டார். கல்லாமையினாலே என்ன தீமைன்னு சொல்றார். அதுபோல இந்த பகுதியில அறத்தினாலே என்ன பயன், அறம் செய்தால் என்ன பயன் நீங்க சொல்லிட்டார். அடுத்த தலைப்பில் என்ன சொல்ல போறார்? அறம் செய்யவில்லை என்றால் என்ன தீமைன்னு சொல்ல போறார். அப்ப நன்மை தீமை இல்லையா, உடன்பாடு எதிர்மறை. அப்ப எப்படி வைத்துக்கலாம்னு சொன்னா, திருமூலர் அறம் செய்வான் திறம் என்பதுல வேண்டுகோளா சொல்றார். ஐயா இப்படிலாம் செய்யுங்கப்பா, இது நல்லதுப்பா, நான் சொல்றேன் என்று வேண்டுகோள் மாதிரி சொல்றேன். நாம பேசாம இருக்கிறோம். அவருக்கு ஏற்றுக்கணானா இல்லையான்னு தெரியல, பேசாம கேட்டுட்டு இருக்கு. சொல்றது சொல்லியா பரவாயில்ல என்று திருமலை சொல்ல சொல்ல பேசாம கேட்டுட்டோம். இல்லைன்னா இவ்வளவு தூரம் சொல்ற, ஒரு 9 பாட்டு சொன்னோம், இது என்ன புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா தெரியலையே. சரி வேற மாதிரி சொல்லுவோம். வேற மாதிரி சொல்லுவோம்னு அறம் செய்யான் திறம் இருக்கு பாருங்க. அறம் செய்யான் திறம் என்பது எச்சரிக்கை, பயமுறுத்துறது. இப்படி செய்யல இதான் நடக்கும். திருமறை ஆசிரியர் அதனை கையாளுறாங்க. பெருமானை பற்றா நின்றாரை பற்றா பாவமே நாங்க. பெருமானை நீ பற்றி விட்டால் பாவம் பற்றாதுப்பா அப்படின்னாங்க. இல்லை என்று சொன்னால் பாவம் உன்னை விடாதுன்னாங்க. பயமுறுத்துறாங்க. நல்ல கதி என்று இருக்கிறது, அல்ல கதின்னு 2 இருக்குது. பெருமானை வணங்கினால் நல்ல கதி உனக்கு கிடைக்கும், இல்லை என்றால் தீமை வரும்ன்ற. தீமை வரும்ன்ற. அப்போ எச்சரிக்கை சொல்றாங்க. உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையிலும் சொல்ற வழக்கம் உண்டு நமக்கு. வள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல் அது உடன்பாட்டுல சொன்னார். சிற்றினம் சேராமை என்று எதிர்மறை சொல்றார். பெரியவங்களோட சேருப்பான்னு சொல்றது மட்டும் இல்லை, பெரியவங்களோட சேரு, இந்த சின்ன பசங்களோட சேராதன்னு. சின்ன பசங்களோட சேராது அதையும் சொன்னார், மறுத்துட்டார். எதிர்மறைன்னு சொல்றார். உடன்பாட்டில் சொன்னார், எதிர்மறை சொல்றார். இரவு இரவச்சம், இரவு என்று சொல்றது உடன்பாட்டு முறைகள், எதிர்மறைகளை. இரவு அச்சம் என்பது உடன்பாட்டு முறைகள். இப்படி உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையும் சொல்லுகின்ற வழக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு உண்மையை வற்புறுத்தி சொல்வதுன்னு அர்த்தம்.
வற்புறுத்தி சொல்வது. அதனால அறம் செய்வான் திறம் என்பதில் 9 பாட்டு முடிச்சார். இந்த பாட்டுல அற்றம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அற்றம் என்றால் ரகசியம் அர்த்தம். அற்றத்துக்கு பல அர்த்தம் உண்டு. அற்றம் என்றால் ரகசியம் அர்த்தம், மறைபொருள். அறம் ஒன்றுதான் தப்பிக்கின்ற வழி. உயிர் அதையே விரும்ப வேண்டும். இறையருள் பெறுவதற்கும் அதுவே வழின்னு எழுதியிருக்கிறேன். உயிருக்கு முதலாவதாக அற உணர்ச்சி வந்தால் சரி, அப்ப தெய்வ உணர்ச்சி வரும். தெய்வ உணர்ச்சி வந்தால் சிவனுடைய உணர்ச்சி வரும். சிவன் பரம்பொருள் என்ற உணர்ச்சி வரும். சிவனும் பரம்பொருள் என்ற உணர்ச்சி வந்தால் பற்று நீங்கும், வீடு பேறு கிடைக்கும். இதான் படிமுறைகள். அப்ப நம்ம எங்க நிலையில இருக்கிறோம் முதல்ல பார்க்கிறோம். அற உணர்ச்சியிலே இருக்கிறோமா, இல்ல தெய்வ உணர்ச்சியில் இருக்கிறோமா, அல்லது சிவமே பரம்பொருள் என்ற நிலையில் இருக்கிறோமா? எல்லாவற்றையும் சிவம் பரம்பொருள் தான், மற்ற தெய்வமும் பரம்பொருள் தான் சொல்லுங்கிறாங்க. அப்படி இருக்கிறோமா? இதெல்லாம் ஆகமசாரமாக திருமந்திரத்தை படிக்கிற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு. அற உணர்ச்சி தேவை, அது இல்லறத்தாருக்கு. தெய்வ உணர்ச்சி என்பது அவருடைய வளர்ச்சி. சிவமே பரம்பொருளாக பின்னால் சொன்னால சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைங்க அங்கேயே சொல்லிட்டார். அதுதான் அந்த அந்த நோக்குத்தான் இந்த நூல் போகிறது என்று சொல்லி சிவன் உங்களுக்கு சொன்னார், நமன் வரமாட்டான். சிவன் வருகின்ற பொழுது உங்களுக்கு நமன் வரமாட்டான் அந்த குறிப்பையும் சொல்லி, இல்லறத்தாருக்கு நல்வினை மறுமை பயனை தரும், துறவரத்தாருக்கு வீடு வேற்றி தரும். துறவரத்தே இருந்தாலும் அதை சார்ந்த குடும்பத்துக்கும் கிளைகளுக்கும் எல்லாம் அது பயன் என்று பல வகையிலே அறங்களை வற்புறுத்திருக்கிறார்னு பார்க்கிறோம். அதோட அந்த பகுதி முடியுதுங்க. அடுத்து நான் இது கூட போன வகுப்பே கொடுத்ததுதான், 10ஆம் தேதியே போட்டிருக்கேன். அப்பவே கொடுத்ததுதான். பரவாயில்ல, முன்ன கொடுத்தா தப்பு கிடையாது. இருக்கு, நம்ம மெதுவா படிச்சு வைக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கலாம். அடுத்து அறம் செய்யான் திறம் என்று, அறம் செய்வான் திறம், இது செய்யான் திறம். செய்யாதவை எப்படி சொல்றான் முதல்ல அப்ப எழுதுக உடன்பாட்டு முறையிலே சொல்லி, இரண்டாவது இடம் அந்த எதிர்மறையிலும் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு அந்த 288 பக்கம் அல்ல அறம் செய்வான் திறத்துல ஒரு கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். அறநெறி விதித்தவற்றை ஏற்றுகின்றவன் அறம் செய்வான். அறம் என்ன சொல்வதோ விதித்தவை ஏற்றுகின்றவன். பற்று அதுவா என்ற பற்று என்பது எல்லா உயிருக்கும் பற்றாக இருந்த அறம். அறம்தான் பற்றாக இருக்கிறது பெருமான். அறம்தான் மறைபொருள், அது அரிய ரகசியம். திருவள்ளுவர் பெருமானை அறவாழி அந்தன் என்று சொல்லுகிறார். காஞ்சி புராணத்துல சிவஞான முனிவர் அரவாணன் என்று சொல்லுகிறார். அரவாணன், அறவாழி அந்தணன் என்கிறார் திருவள்ளுவர், அரவாணன் என்கிறார் காஞ்சி புராணத்தில். முதல்வன் உணர்த்தியது அறம் என்பதை திருமுறைகள் அன்று ஆளின் கீழ் இருந்து அறமுறைத்தான் என்று கூறும். திருவள்ளுவர் பொய்தீர் ஒழுக்க நெறி என்று சொல்லுகிறார், அதுவும் இதைத்தான் குறிக்கும் என்று எழுதியிருக்கிறேன். அந்த எஞ்சி இருக்கிற கருத்தாக சொல்ற பொழுது முதல்வன் உணர்த்தியது அறம் என்பதற்குத்தான் அன்று ஆளின் கீழ் இருந்து அறமுறைத்தான், அறம்பொருள் எல்லாம் உரைத்தான் சொல்றார். திருவள்ளுவரும் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி என்ற அந்த அறநெறி யார் சொன்னது? பெருமான் தான் சொல்லியிருக்கிறார். அவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் சொல்றான். அதையும் நம்ம பார்க்கணும். அரவாணன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், அறமே வடிவாக இருக்கின்றவன், அறமே வடிவாக இருந்து நமக்கெல்லாம் உதவுகிறான். அவன் ஏறுகின்ற விடை அறம், அறவிடை. அவன் அறவிடையில ஏறுகிறான் என்ன அர்த்தம்? அறத்தை செலுத்துகிறான் அர்த்தம். விடையை வாகனமாக கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அறத்தை செலுத்துவதற்காக பார்க்கிறோம். நீங்க அந்த வாகனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பெருமான் மேல உட்கார்ந்து இருப்பார். அந்த காளை அவரை பார்த்து இப்படி திரும்பி நிற்கும். அவருடைய தலையை இப்படி திருப்பி பார்க்கும். எப்படி போகணும் சொல்லுங்க என்று. அது தானா போகாது இல்லையா? அறம் என்ன சொல்லுங்க, எப்படி போக வேண்டும் சொல்லுங்க என்று கேட்குது என்று சொல்லுவார். காஞ்சி புராணத்தான் அதை எழுதுறார். நமக்கு சிவஞானம் எழுதுறார். ஊழிக்காலத்துல எல்லாவற்றையும் அழிகின்ற பொழுது அறம் தான் கேட்டுதான், என்னையும் அழிச்சிடுவீங்களான்னு கேட்டுதான். உன்னை அழிச்சிட்டு நான் எங்க போறது? அறமே உன்னை அழிக்க முடியாது, எல்லாவற்றையும் ஒடுக்கலாம். நீ எனக்கு வாகனமாக வந்துரு, அறவிடையாக வந்துவிடு என்று என் தனக்கு நேராக மற்றவற்றையெல்லாம் மாயையிலே ஒடுக்கினான். மற்ற பொருளையெல்லாம் மாயையிலே ஒடுக்கினான். அறத்தை மற்றும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டான்.
அதுதான் அதுக்கு அர்த்தம். வாகனமாக கொண்டிருக்கிறான்னா என்ன? எல்லாவற்றையும் ஒடுக்கணும், எல்லாவற்றையும் மாயைக்குள்ளே ஒடுக்கி மாயையை தனக்கீழ வச்சுட்டான். அறவிடை அறம் என்ன கேட்டது? நான் எங்க போறதுன்னு கேட்டது. நீ எங்க போறது? இங்க வா, எங்கிட்ட வா என்று தனக்குள்ளே அடக்கி கொண்டான் அறத்தினுடைய பெருமை காரணமாக என்பதுதான் அறவிடையை வாகனமாக சுமக்கிறான் என்று நாம் பார்த்தோம். உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறை முறையில் சொன்னது அறம் வலியுறுத்தப்படுகிறது. முன்ன சொன்னது உடன்பாட்டு முறை, இது எதிர்மறை. எடுத்த உடனே அழகா சொல்ற, எட்டி பழுத்த இருங்கனை வீழ்ந்தன்ன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம். வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகந்திடும் பட்டிப்பதகர் பயனறியாரே. பொருளை எப்படியெல்லாம் சேர்க்கலாம் வளர்க்கலாம் என்பதில் இருப்பாங்க சில பேர். ஒன்றை 10 ஆக்கணும், 10 100 ஆக்கணும் சொல்லுவாங்க. நீ பார்க்கலாம், செலவே செய்ய மாட்டாங்க. 100 ரூபாய் என்று சொன்னால் எடுத்துட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் வருவார். 100 ரூபாய் எடுத்து வருவார். ஏன்னா 100 ரூபாய் வச்சுக்கிறேன், கொஞ்சம் செலவு பண்றானா 10 ரூபாய் எடுத்துட்டா 90 ரூபாய் உண்டா. அது அம்மா பின்னா 100 ரூபாயில 10 ரூபாய் 90 ரூபாய் தான். அது எனக்கு பிடிக்காது. 100 ரூபாயா பையில வச்சுக்கணும் என்று அதை 10 ரூபாய் போய் 90 வைக்க மாட்டார், 100ஆவே வச்சிருப்பார். அப்படி சில பேர் இருக்காரு. அத சொல்றாரு. இந்த வட்டிக்கு கொடுக்கிறவங்களை பற்றி சொல்றாருங்க. அது என்ன பண்ணாரு? அதுல ஒரு குறிப்பு சொல்றாரு. நாங்கெல்லாம் படிக்கிற போது எத்தனையோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எங்க மாணவ பருவத்துல. அதுல ஒரு பொருளாதாரம் படிச்ச ஒரு நண்பர் அவர் சொன்னார், எந்த பொருளா இருந்தாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறான். பேங்கா இருந்தாலும் வட்டி கொடுக்குறான், தனியாரும் கடன் கொடுத்தா வட்டி கொடுக்குறான். அது ஏன் அந்த வட்டி சிஸ்டம் வச்சிருக்காங்க தெரியுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்னங்க வட்டி வாங்குறது நியாயமாங்க? நீ ஏதோ கொடுக்குற உதவின்னு கொடுக்க, அது போய் வட்டி வாங்கலாமா அப்படின்னா அவர் சொன்னார், இல்ல பால்ராவாய், ஒரு நண்பர் உனக்கு இருக்கிறார், நிறைய செல்வம் உடையவர். நட்பு காரணமாக நீ போய் கடன் கேட்கிற, ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிற. அவர் என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவார் பேசாம. அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசம் கொடுத்து திருப்பி கொடுத்துடுறேன். மறுபடியும் 2வது உனக்கு சிக்கல் வரும். அப்ப போய் அவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா எப்படிதானே கேட்டோம், இப்பதானே கொடுத்தாரு, திருப்பி போய் இப்படி கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் வரும். இந்த தயக்கம் இல்லாமல் அப்ப போய் கேட்கணும்னு சொன்னா வட்டி கேட்கணும். ஏன்னா வட்டி இல்லைனாலும் வட்டி கொடுக்குமே என்று வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுத்தோம்னு சொன்னா அடுத்து மறுபடியும் வாங்கிக்கலாம். அதுக்குதான் இந்த வட்டி சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. பேங்க் எல்லாம் வட்டி இல்லைன்னு சொல்லி பாருங்க, அவன் மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். வட்டியோட பிடிக்கிறான் இல்லையா? அப்பதான் பொருளாதாரம் சுழற்சி இருக்கும். இல்லைன்னா அதாவது இன்ஃபிளேஷன் சொல்றாங்க ஆங்கிலத்துல. இன்ஃபிளேஷன் என்றால் பணத்தேக்கம். அது இல்லாமல் வர வேண்டும் என்று சொன்னால் ஃப்ளோ இருக்கணும் இல்லையா? அது இதுதான் என்று சொன்னாங்க. அதனால் எல்லா பொருளாதார நிபுணர்களும் வட்டி ஏத்துக்கிறாங்க, வட்டி கொடுக்கணும். நாட்டுக்கு நாடு எல்லாம் கொடுக்குறாங்க. அறநூல்கள் எப்படி சொல்லுது என்று சொன்னால், மனு தர்ம சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லியிருக்கிறான். அவனு எல்லாத்தையும் சொல்றான் இல்லையா? அவனு என்ன சொல்றான், மனு தர்ம சாஸ்திரத்துல வட்டியை அளவு கடந்து வாங்கக்கூடாது, அளவான வட்டி வாங்கலாம் என்பது தர்மம். அந்த குறிப்பில் தான் திருமணம் இந்த பாட்டை பாடுற. வட்டி கொண்டு ஈட்டியேன்றார் பாருங்க. அந்த ஈட்டுதல் என்பதுதான் அதிக வட்டி. இதை வச்சியே சம்பாதிப்பான், அசலுக்கு மேல போயிடும். பழமொழி ஒன்று இல்லையா? வட்டிக்கு கடன் வாங்கி அட்டிகை வாங்கினான் ஒருவன், அட்டிகை விற்று வட்டிதான் கட்ட முடிந்தது, அசல் அப்படியே நிக்குதுமா இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும். ஆனா வட்டி கொண்டு ஈட்டியேன்னார். ஈட்டுதல் என்று சொன்னால் அளவு கடந்த வட்டி வாங்கி அசலுக்கு மேல வாங்குறோம். அது எது போல என்ன பாருங்க, எட்டி பழுத்த இருங்கனின்னார். எட்டி நன்றா பழுத்து விழுந்துதான், இருங்கனி வீழ்ந்தன்னு. அது யார் எடுப்பான்? எட்டி பழம் என்பது நஞ்சு, விஷம். அது அந்த கனி உடம்பை கெடுக்கும், உயிரை எடுத்துரும். ஆனா எட்டி பழத்தை எட்டி படுத்தென்ன அப்படின்னு பாட்டு நமக்கு.
அந்த எட்டி படுத்து இருங்கறி விழுந்தது போல ஒட்டிய நல்லறம் செய்யாத செல்வம் இருக்குது. அறம் செய்யாத லோபிகள். 6 வகை குற்றத்துல லோபம் ஒரு குற்றம். காலையில திருக்குறள் தான் சொன்னோம். அவருடைய வள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம அடியார்கள் என்ன பேசுறாங்க, இப்ப அப்பரா இருக்கட்டும், காரைக்கிழமையா இருக்கட்டும், என்ன பேசுறாங்க? பெருமானே உன்னை மறக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், அந்த மாதிரி கேட்கிறாங்க. அப்புறம் புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி வழுவாதிருக்க வேண்டும் கேட்கிறாங்க. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் என்றார் சுந்தர். எல்லாரும் மறவாதே என்றார். அது என்ன? அதுக்கு சமய பார்வையில் ஒரு அர்த்தம் இருந்தாலும் மறத்தல் என்பது பாவம். அதை ஒரு குற்றமாக சொல்றார் வள்ளுவர். ஒருத்தன் கெட்டு போவதற்கு இதெல்லாம் குற்றங்கள். அவர் ஒரு குறள் சொல்றார். நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன் என்று ஒரு குறள் சொல்றார். கெட்டு போறவனுக்கு எதெல்லாம் படகு கலன்னா படகுன்னு வச்சுங்க. எந்த படகுல அவன் ஏறுறான் என்றால், நெடுநீர் என்று சொன்னால் ரொம்ப டிலே பண்றது. எதுவா இருந்தாலும் டிலே, ரொம்ப மோஸ்ட் டிலேடு இல்லையா? பர்த்டேக்கு வாழ்த்து சொன்னா கூட அது டிலேடு தான். பிலேட்டட்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க இப்போ. அப்படி இருக்கு. நெடுநீர் என்று சொன்னால் காலம் தாழ்த்துதல் பெரிய குற்றம். நீ கெட்டு போவதற்கு எது வழி? காலம் தாழ்த்தினால் கெட்டு போயிடுவேன். அது நமக்கு புரியுது. காலம் தாழ்த்தினால் எவ்வளவு நமக்கு நடந்து தப்பா போயிடும், கிடைக்க வேண்டியதான் போயிடுது. எனவே நெடுநீர் அது புரியுது. மடி என்றால் சோம்பல், அதனாலே நமக்கு துன்பம் வருது தெரியுது. துயில் தூக்கம், தூங்கிக்கிட்டாரு பரவே. தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாடினார் பட்டிமன்றம். தூக்கத்துல என்னெல்லாம் போச்சு? நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தது. தானும் கெட்டார்னு பாட்டே பாடினார். தூக்கம் கெடுதி தெரியுது, துன்பம் தரும். சோம்பேறித்தனம் துன்பம் தரும். காலம் தாழ்த்தினால் துன்பம் தரும். எல்லாம் ஒத்துக்கலாம். மறதி என்றார் பாருங்க. மறதி ஒரு துன்பம் தரும். மறதி ஒரு துன்பம் வாழ்க்கையில. முக்கியமானதை மறந்துட்டா என்ன வருது? மறந்து போயிட்டான். ஐயோ மறந்தே போயிட்டோம்பா, போனதுதான், என்ன பண்றது? மறதி. அதை ஒரு குற்றமாக சொல்றார். கெடுவதற்கு அதெல்லாம் கருவியாக சொல்றார். அதனால மறக்கக்கூடாது பெருமானே உன்னை மறக்கக்கூடாது என்று ஏன் சொல்றாங்கன்னா, அந்த குற்றத்தை நான் செய்யக்கூடாது, என்னை பாவம் வந்து சேரும். எனவே பெருமானே உன்னை மறமாவை வேண்டும் தான் அவங்க கேட்கிறார். அதுபோல இங்க நல்லறம் செய்யாதவர்கள் லோபிகள். லோபம் ஒரு குற்றம். 6 வகை குற்றத்துல நமக்கு தெரியும். காமம், குரோதம், லோபம், அடுத்தவனுக்கு கொடுக்காமல் பணத்தை சேர்த்து வைக்கிறது லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று 6 வகை குற்றம் தான். அறுபகை செற்று என்றே ஞானசம்பந்தர் பாடுறார். அதனால ஒட்டிய நல்லறம் செய்யாதவர். ஒரு வரியை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். கண்ணதாசனுடைய பாட்டுல இருக்குது. ஒதிய மரங்கள் உயர்ந்திருந்தாலும் உத்திரமாகாது. உத்திரம்னா மேல போடுற ஸ்லாப் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல போட்டுருந்தான், தாங்கிறதுக்காக போடுவான் உத்திரம். வீடு தாங்குவதற்காக பெரிய பெரிய உத்தரம் போடுவாங்க மரத்துல. ஒதிய மரம் ரொம்ப உயர்ந்து இருக்குதே, அது போடலாமான்னா அது தாங்காது, வளர்ந்திருக்குமே தவிர உத்திரமாகாது, அது பயன்படாதுன்னா. அதுபோல் சிலருடைய செல்வம் எல்லாம் பயன்படாது. அது எப்படிப்பட்ட செல்வம்? வட்டி கொண்டு ஈட்டினார்னா. வட்டி கொண்டு ஏற்றி எங்க ஏத மண்ணில் முகந்தார்னா பொறிச்சு வச்சுட்டான். எல்லாத்தையும் மண்ணுல பொறிச்சு வச்சுட்டான். பின்னால யாரோ வந்து எடுத்து போறதுக்கு இவன் பொறிச்சு வச்சுட்டான். மண்ணில் முகந்தான். இவன் எடுக்கிறது கிடையாது. பொறிச்சுதான். அப்புறம் இவனையும் பொறிச்சுட்டான். அங்க அவனையும் பொறிச்சுட்டு அப்புறம் தேடுறான்.
தேனா இவ்வளவு பொறிச்சு வச்சிருக்காம்பா இங்கெல்லாம் என்று மண்ணில் முகந்திடும் நர்வர். முகத்தல் என்று சொன்னால் பொறைத்து வைத்தலை எடுத்தல். பட்டிப்பதகர் பயனறியாரே. படுபாவி பசங்கன்னு ஒரு வார்த்தை நாம சொல்றோம் இல்லையா, பாவின்னு சொல்லாம படுபாவின்னு இல்லையா, அதுதான் சொல்றாரு. பதகர்னு சொல்லாம திருமூலர் பட்டிப்பதகர்ன்ற மோசமானவங்க, படுபாவி பசங்க பயனறியாரே. செல்வத்தினுடைய பயனை அறியாமல் இப்படி குறைத்து வைத்து போகிறார்களே, எட்டி படுத்தது போல எட்டி படம் போல யாருக்கு உதவாமல் போகிறார்களே. அடுத்தவருடைய வறுமையில வாடுகின்றவர்கள் எல்லாம் வட்டி கொடுத்து வாங்கினார்கள், வட்டி கொடுத்து ஈட்டினார்கள். இவெல்லாம் பட்டி பதகர் என்று. அந்த கோபம் வந்தால் பெரியவர்கள் என்னெல்லாம் திட்டுவாங்க, இதெல்லாம் வசிச்சொற்கள், இதெல்லாம் ஞாபகம் அண்டரில் மின் வச்சுக்கும். நாம திட்டணும் அதெல்லாம், ஏன்னா அவங்களே திட்டுறாங்க இல்லையா, திருமூலரே திட்டுறாங்க. அவரே வாய் கொண்டு சொல்றார் பாவி பட்டி பதகன்றார் இல்லையா. இதெல்லாம் நாம் சொல்றது அவர் ரொம்ப பட்டி பதகம் பார். பட்டினா நாயின்றாங்க, மலையாளத்துல பட்டினா நாயின்றாங்க. இங்க அப்படி இல்லை. பட்டினா பட்டிமை என்ன அர்த்தம்னா தான் வேண்டியவாறே ஒழுகுதல் அர்த்தம். நான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட்டி பதகர் இல்ல, நான் எழுதல. பட்டி என்ற வார்த்தைக்கு வேண்டியவாறே ஒழுகுதல், தான் நினைத்தபடி ஒழுகுறது, நியாயம் இல்லாம ஒழுகுறது. செல்வர்கள் எந்த விதமான நியாயம் இல்லாமல் வட்டி வாங்கி சொல்ல பண்றாங்க இல்லையா, அத சொல்ற. அப்படி மற்றவருக்கு பொருளை தராமல் பொருளை ஈட்டுகிறார்கள். எட்டி படுத்து படித்த இருங்கறி வீழ்ந்தன்ன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகத்திடும் பட்டி பதகர் பயன் அறியாரே என்று முதல்ல வட்டிக்கு படத்தை கொடுத்து சேர்ப்பது தவறு என்ற ஒரு கொள்கை சொல்றார். அதிகமான வட்டி அல்ல, குறைந்த வட்டி அல்ல, குறைந்த வட்டி உதவுதல், அடுத்தவர்கள் உதவுதல். ஆனால் அதிகமான வட்டி அவளை கொள்ளுதல் போல, எனவே அது கூடாது என்று முதல்ல அறமாக சொன்னார். அடுத்து ஒழிந்தன காலங்கள் ஊழியும் பொய்யன, கழிந்தன கற்பரை நாளும் குறுகி பிடிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டும் அறமறியாரே என்றார். பெருமான் என்ன செய்யறான், உடம்பை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக முதுமை தருகிறார். இளமையோடவே இருந்தா எவ்வளவு பிரச்சனை அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால அந்த இளமையை காப்பாற்ற முடியாமல் தானாக வயதாக அந்த முதுமை வருது அல்லவா, அந்த அறத்தினுடைய உணர்வு அப்பதான் வரும் என்பதற்காகத்தான் அந்த முதுமையை தருகிறான் என்று. அந்த காலம் போக போக அவனுக்கு புத்தி வந்துடும். காலம் போச்சுன்னா, பழைய காலம் போச்சுன்னு சொன்னா அந்த காலமே ஒரு புது போதனையை செய்யும் அல்லவா. அதைத்தான் இங்க சொல்ல போறார். ஒரு 5 நிமிடம் நம்ம ஓய்வு எடுத்துட்டு படிப்போம். சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க அந்தணர் வானவர் ஆனீனம், வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, அனைவருக்கும் மகிழ்ச்சி. அசோக்குமார் சார் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ரமேஷ் மகிழ்ச்சி, நன்றி நன்றி. வேலாயுத சார் நன்றி, மகிழ்ச்சி. சரசம்மா மகிழ்ச்சி. மாட்டி நன்றிங்க நன்றிங்க. இன்னைக்கு பொன்னி அம்மா அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஐயா. ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அசோக்குமார் சார் எங்க சென்னைக்கு வந்துட்டீங்களா, வெளியூர்ல இருக்கீங்களா? அமெரிக்கா இங்கதான் இருக்கீங்க. சரி சரி. சகுந்தலாமா மகிழ்ச்சி, நன்றி. நன்றிங்க ஐயா. உமாமா நன்றி நன்றிமா நன்றிமா நன்றி. அவரு ஐயா அசோக்குமார் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க.
உமா நோட்ஸ் இல்ல, உமா நோட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? நீங்க அனுப்பியது கிடைச்சிருக்கு ஐயா. சரி, இன்னைக்கு இதுக்கு முன்ன போன வாரத்துக்கு கிடைச்சிருக்கா? ஆமா, கிடைச்சது. சரி சரி ஐயா, அவங்க டாக்டர் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லைன்னா நான் நினைச்சேன் உங்க ஞாபகம். பாருங்க, அதான் அது உங்களுக்கு துணையா இருக்கு, அதை வச்சு படிக்கிற துணையா இருக்கு. அதுதான் அனுப்பு. நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்க யாங் போட்டோ அனுப்பிடுங்க ஐயா, குரூப்ல போட்டுடுங்க ஐயா, உங்க சிறு வயசு படம். ஆமா ஆமா ஆமா, நம்மளும் பாப்பையா. நம்பவே மாட்டீங்க. டாக்டர் வேணாம் இப்படியே இருக்கட்டும் பாத்துருக்கிறேன். வீட்டுக்கு வந்து பாத்துருப்பாங்க, நம்ப முடியாது. நீங்க சொன்ன மாதிரிதான் ஐயா, அப்பெல்லாம் திருமணம் ஆவாத மணிக்கெல்லாம் குச்சி மாதிரி இருக்கும். இப்ப உள்ள போட்டோ பார்த்தா அப்படி இருந்து இப்படி ஆயிட்டேன், இப்படி ஆகிவிட்டுமே. எல்லாம் அப்படிதான் சொல்றோம். அப்படிதான் மகிழ்ச்சி. காலம் தான், எல்லா காலம் போகுது இல்லையா? அந்த பண்றது அதுக்காக வசனமா வந்தாங்களா இன்னைக்கு? வரலையோ? இதோ இருக்காங்க. சரி சரி சரி, வணக்கம் வணக்கமா. தெரியல பின்ன காலையில கோயிலுக்கு போவாவியா? ஆமா, அதான் வருவாங்களே சொன்னீங்களே, கோயிலுக்கு போவீங்களே. சரி 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 சரி. நாளைக்கு எங்களுக்கு முற்போதலும் இருக்கு, திருவாசகம். அப்படியா? சரி சரி. சரி, கோயில்ல சனிக்கிழமை முழுமையா கோயில்லையா? காலையில போயிட்டு வந்து திரும்பி போனேன். காலையில திருவம்பாவைக்கு போய் பிறகு ஒரு 8 மணிக்கு திரும்பி வந்து ஒரு 2 மணிக்கு திரும்பி போகணும். 2 மணிக்கு போகணும். ஓஹோ. எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காரு இவரு. நம்ம யாரு இவரு? பாலா அனுப்பிச்சிருக்காரா? யாரு அனுப்பிச்சிருக்காரு? ஒரு கோயில், நம்ம கோயில்ல பாடுறாரு. சிங்கப்பூர் சிவாலயம் கோயில் இருக்குல்ல, அப்போ நீங்க எந்த இடம்? பாலாவா? அங்கதான் பாடுற ஒரு இன்னைக்கு பாடனையான ஒரு அனுப்பிச்சிருக்கிறார். தேவாரம் திருவம்பாவை பாடி இருக்கிறார். அந்த சன்னிதியில இருந்து பாடுறாரு, மாலையெல்லாம் போட்டுட்டு பாடுறாரு. அவர் தான் நினைக்கிறேன். பாலாவா? தெரியாதையா. இன்ப விநாயகர் கோயில். நீங்க அப்படி போறீங்களா? அவங்க அங்க கேலாங்கல போறாங்க இல்லையா? அந்த 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 ஆலயம் தான் போட்டல் தெரியுது நல்லா. சரி ஐயா, சரியா. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் நன்றி, எல்லாம் நன்றி, அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. உமா ஜாக்கிரமா, நன்றிமா. பாப்போம். நன்றிங்க ஐயா, பாப்போம் நாளைக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா, சந்திப்போம்மா கோயில் நாளைக்கு மத்தியானம். டெஸ்ட் போறீங்களா? நாளைக்கு 9:30 மணிக்கு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தோணியப்பர் திருவடி போற்றி போற்றி, குரு மகா சன்னிதானம் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். Dear devotees, today we begin to look at the Agathiyar Thevarathirattu. I will be first discussing Tirumurais and their structure, then go on to tell you about the Agathiyar Thevarathirattu, how it is compiled, and the list of padigams that are found within it. So, let's begin with the 12 Tirumurais. What are the Tirumurais? They are the outpourings of devotion by 27 authors who are actually considered the pillars of Saivism. The first to the 7th Tirumurai was compiled by Nambi Andar Nambi of Tirunarayur. How did this come about? Well, between the 10th and 11th century, King Rajaraja Cholan used to wander around the villages looking out for the welfare of his subjects. At the time, he would hear these devotional hymns singing the praises of Sivaperuman on his walkabouts.
he was very keen to get to the root of the source, to get to the source of these hymns, but was unable to do so. The villagers seemed to have just memorized the songs and were chanting them. He then approached Nambi Andar Nambi, a devout disciple of Pulla Pillayar of Tirunariyor, and asked him to help him find the source of these hymns. Nambi Andar Nambi, in turn, with the divine intervention of Pulla Pillayar, was able to identify that the Ole Subadihal, or the palm leaves on which these hymns were written, were locked up in a room in Chidambaram temple. He imparts this information to Rajaraja Cholan, who goes and approaches the Dikshitars of Tillai temple. The Dikshitas accept that they do have the hymns or the Ole Subadihal, but refuse the king access, stipulating that they will only allow access if the mover or the three authors of those hymns turn up in person. Now, this is almost impossible, as the mover lived at least 300 to 400 centuries before Rajaraja Cholan's time. With Lord Shiva's grace, Rajaraja Cholan commissions 3 statues to be sculpted depicting the Theravada mover, namely Gnanasambandar, Tirunavukarasar, and Sundarar. He then brings these 3 statues in procession to Chidambaram temple, and the Dikshitas finally agree to release these Ole Subadihal, much to the benefit of us Saivites. This episode is described in detail in the Tirumurai Kanda Puranam by Umabadi Sivam. Nambi Andar Nambi takes this Ole Subadihal and compiles them in the following manner. He compiles the first 7 Tirumurais. The first 3 Tirumurais are given up to the hymns by Tirunyanasambandar, who lived in the 7th century. These verses are called Tirukadai Kapu. The 4th to 6th Tirumurais are given up to Tirunavukarasar, who lived towards the latter part of the 6th century and the early part of the 7th century, and his hymns are called Thevarams. The 7th Tirumurai is given up to Sundaramurti Nayanar, who lived in the 8th century, and his hymns are called Tirupattu. Other divine Saivite hymns were then added on in due course, making up the rest of the Tirumurais. The 8th Tirumurai was given up to Manikavasagar, who lived in the 4th century, and his works are called Tirukovayar and Tiruvasaham. The 9th Tirumurai is made up of Tiruvusaipa and Tirupallandu, and they were actually sung by 9 different authors. The 10th Tirumurai, called the Tirumandaram, is given up to Tirumular, who lived in the 5th century. The 11th Tirumurai is actually amalgamation of various works by 11 authors, one of them being Karikalamiyar, who lived in the 5th century. Many years after the first 11 Tirumurais were compiled, Sekilar's Tirutondar Puranam was added on as the 12th Tirumurai, and this was done after the 12th century when Sekilar lived. So this is how
the structure of the Tirumurais are. Now, the Tirumurais have been classified according to a structure, and I will elaborate on it a little more for you here. The first 7 Tirumurais are actually hymns with thalams and come under the category of Isai or music. The 9th Tirumurai are actually hymns without thalam or beat. The technical term for this is Sudangam. The 8th Tirumurai is actually in prose form and comes under the category of Iyal. The 10th Tirumurai is under the category of Sathiram, which means guidelines of philosophy. And indeed, the 10th Tirumurai or Tirumandaram reflects the 9 agamic teachings, or reflects teachings from 9 agamas. The 11th Tirumurai, as I mentioned before, is made up of works from 11 different authors who wrote in minor literary genre or Citrilekian form. The 12th Tirumurai by Sekula is purely Puranam, or a historical account. What is the role of Tirumurais in our life? The Tirumurais firmly establish Sivan as the supreme God. They reflect agamic teachings. Now, we will not be able to go and read the agamas. In fact, a lot of them are not even in circulation. However, we have to be very grateful that the Tirumurais reflect this, and if taught or explained in the right manner, these teachings will be imparted to us as well. Right? The Tirumurais served to redeem Saivism in Tamil Nadu during a time when Jainism and Buddhism was widespread. Tirumurais strengthened the use of Tamil in temple worship. When sung with melody, they were a means to easily reach out to people. Tirumurais were used to perform miracles by our saints. They also form a contemporary account of the Nayarmar's lives. Indeed, Sekula, when he wrote the Tirutondar Puranam, actually not only did his own research, and of course not only with the Lord's divine grace, but also from his readings or perusal of the Thevarams by the Nayarmars, was able to write a detailed account of their lives. The Tirumurais are also a historical account of the culture, way of life, and environment conditions at that time. What is the Agathiya Thevarathirattu? Well, it is a compilation of 25 padigams by the Thevara mover, namely Thiruஞான சம்பந்தர், Thiruநாவுக்கரசர், and Sundarar. It comprises of 263 stanzas. The compilation of the 25 padigams were done by Saint Agathiyar for Sivalaya Munivar. And how did this come about? Well, Sivalaya Munivar was a devout Saivite who was very keen to sing all the Thevarams during his daily worship of Sivaperumal. Despite rehearsing daily, he was unable to achieve his ambition.
He thus prays to Lord Nadaraja of Thillai for guidance. One day, he hears a voice from the skies, Asariri, as they call it in Tamil. Sivaperuman himself instructs him to go to Pudihai Hill and pray to Agathiyar Munivar. After 3 years of intense penance to Agathiyar Munivar on Pudihai Hill, the latter, or Agathiyar Munivar, appears before Sivalaya Munivar and imparts all the Thevarams to him. Also gives him a compilation of 25 Thevarams for him to sing daily. Now this is much more easily accomplished than trying to sing all the Thevarams of the Thevaram over in one day. Hence was born the Agathiyar Thevara Thirattu. The Agathiyar Thevara Thirattu, made up of 25 padigams, is divided into 8 different categories. The first category is Guru Varu, Guru's divine grace. The second one is Parayin Varalaru, where the padigam extols the virtues of the holy ash or Thiruneer. The third category is Anjalithin Unmai, where the virtues of Namah Shivaya Mandiram are extolled. The fourth category, Koil Thiram, comprises of padigams where the names of Lord Shiva's various temples or abodes are recited. The fifth category, Sivanuruvam, describes the appearance of Lord Shiva, and these padigams can be used for dhyanam or meditation. The sixth category, called Tiruvadi, extols the virtues of Lord Shiva's lotus feet and the benefits of paying obeisance to his Tiruvadi. The seventh category, or Archana, lists padigams used in direct prayer to the Lord when we offer flowers during our pujas to the Lord. We can use these padigams. The eighth category, called Adime, reaffirms a subservience to Lord Shiva and his devotees. So, what are the padigams in the first category? Well, we have Todudaya Seviyan, Kutraina Varu, and Pitta Pirai Sudi. Please note that these were the first padigams sung by Gnanasambandar, Tirunavukarasar, and Sundarar as soon as they were admitted into Sivaperuman's divine grace. This term is called Art Kullugal in Tamil. So what really is Art Kullugal? Okay. The act of Sivaperuman admitting worthy devotees into his divine grace is called Art Kullugal. When this happens, the individual's thoughts and deeds are dedicated to the Lord. And it is as if the Lord is working through them to impart Sivanyanam to us as well, through their hymns and their deeds. Okay. So these three padigams help us to invoke the blessings of the Guru. The second category, Parayin Varalaru, there's only one padigam in this, and it's the well-known Mandira Mavadu Neeru padigam, sung by Thirugnanasambandar, extolling the virtues of the holy ash or Thiruneeru. The third category, Aindalithu Unmai, has 4 padigams. The first 2 by Thirugnanasambandar, namely Tunjalum Tunjal Illada Porvilum and Kadalahi Kasindu Kannir Malgi. The third padigam by Tirunavukarasar, Sottrunai Vediyan,
and the fourth, Matru Patru Enakinji by Sundarar. These padigams extol the importance of chanting Namah Shivaya Mandiram. The fourth category, or Koyil Tiram, enables us to recite the names of Lord Shiva's various temples and abodes as we sing these padigams. The first one, beginning with Arur Tillai, was sung by Thiruñana Sambandar. The second one, beginning Tillai Chitrambalam, was sung by Thirunavukarasar. And the third padigam, Kattur Kadale, was sung by Sundarar. Then we come to the fifth category called Sivan Uruvam. And as I mentioned before, these padigams can use as we meditate on the Lord's appearance during our daily worship. The first padigam is Or Uruvayina by Thiruñana Sambandar. The second one, Variya Marayar Pirayar by Thiruñana Sambandar. The third, by Thirunavukarasar, is Palayudai Kamugu. The fourth, by Thirunavukarasar, is Vadiyeru Thirusulam. And the fifth, by Sundarar, is Maruvar Kondrai Madisudi. The sixth padigam, or sixth category in the Ahathiya Thevara Thirattu, consists of 3 padigams under the heading of Thiruvadigal. The first is Podiyudai Maradinar by Thiruñana Sambandar. The second, Aravanayan Sindithu Aratrumadi by Thirunavukarasar. The third, Andanalan Adikalam Puhunda. Andanalan Adikalam Puhuda by Sundarar. And these padigams extol the virtues of praying to Lord Shiva's lotus feet. The seventh category is Archana. The first padigam in this category is Pandu Ser Viralal by Thiruñana Sambandar. The second, Vetrahi Vilnahi by Thirunavukarasar. And the third, Kondru Seida Kodumai by Sundarar. Songs that can be used when offering flowers during worship. So equivalent to when the priests in the temple offer flowers to the Lord and say Namaha, Namaha. We can say Potri, Potri. The eighth category comes under the heading of Adinai. And the 3 padigams in this are firstly, Veyuru Tori Pangan by Thiruñana Sambandar, Kulampalam by Thirunavukarasar, and Thillaival Andanar by Sundarar. These 3 padigams help us to affirm our subservience to Lord Shiva and his Adiyargal. So that's a little bit about the structure of the Ahathiya Thevara Thirattu. I would like to now share with you the authors of the Ahathiya Thevara Thirattu. The Thevara mover, namely Thiruñana Sambandar, Thirunavukarasar, and Sundarar. Now, what was the purpose of these saints coming to earth? Well, we have a couple of verses from the Tiruvasagam by Manivasagar explaining why the Lord sent these saints to us. The first verse from the Tirupalli Ezhuchi goes like this. Vizhupozhule unadolum vadiyongal mannagathey vandu vaazha seidane. This tells us Vizhupozhule means great one, a superior one. You sent your Thulumbadiyongal, your very close Adiyas in your group, down to earth, Mannagathey vandu, down to earth, to live with us here.
So this is Manikavasiga saying that it is the Lord's practice to send some of his closest aides, Adiyar, from Sivaloka down to earth. Then Manivasigar also goes on to say in this verse from Tirupuzhalli, Vananga thalai vaithu vaarkazhal vaarthu vaithu inanga than seeradiyar koottam vaitthemperumaan. So the Lord, in order for us to pray to him and bow our heads in obeisance, gave us our head, right? At the same time, he also gave us his adiyas, his seer adiyas, who were there in Sivalogam with him to come down to earth and mingle with us and impart their Sivanyanam to us and knowledge about the eternal truth to us. So, Tirunjana Sambandar is one of these aides who was in Emberuman's Seeradiyar Kootam, who came down to us to perform many miracles. Let's look at some details about him. Tirunjana Sambandar was born in Sirgayam in the 6th century. The place of birth is termed Avadara Sthalam. So when we talk about the Nayanmas, we refer to their place of birth as Avadara Sthalamgal. His parents were Sivapada Irudiyar and Bhavadiyar. At the age of 3, he was admitted into the Lord's divine grace. I mentioned he was Atkundu by the Lord when he was freed from the bondages of the earthly life. He went on to perform many miracles after this and sang over 380 padigams. Now, every saint or every Nayanar, and even we as Adiyargal, can form a bond with the Lord in whichever way we want. We can treat the Lord as a father, we can treat him as a friend, we can treat him as a master or as a teacher, any way we want. Well, Tirunjana Sambandar treated Sivaperuman as father, and this is called Satputra Margam. Tirunjana Sambandar attained the Lord's feet permanently on Vaihasi Mohan Day at the age of 16. His Mukti Sthalam, or the temple, a place where he attained the Lord's feet, is called Nallur Perumanam. What were the divine services of Tirunjana Sambandar? Well, first of all, he received the Lord's grace at the age of 3 and started singing padigams at the age of 3. And what depth to these padigams. He received gold symbols, gold coins, and a pearl palanquin from the Lord without even asking for them. I did say earlier that he treated the Lord as his father. So Sivaperuman, in turn, like a doting father, would just gift him things without him even asking for it. Sorry, there's a typo here, but Tirunjana Sambandar brought to life a man killed by a snake in Tirumarugal. He resurrected a damsel called Poombave in Mylapore, in Chennai, who had died from a snake bite many years before Tirunjana Sambandar appeared in Mylapore. Poombave's father had kept the girl's remains, namely
her bones and skull and ashes in an urn and gave it to Gnanasammadar when he visited Mylapore. Gnanasammadar was able to resurrect the girl, and this was clearly a miracle. He was able to make barren palm trees barefoot in Tiruvottur. He restored Saivism in Madurai, converting the Pandya king. And all these will be discussed in due course when we go through the relevant padigams, or even during your course of studying the Periya Puranam. Just to highlight Samandar's own words, earlier I spoke about the padigams actually being a contemporary historical account of what the Nayanas were going through. Well, here we have Samandar saying, Marukkumar illadavennai, Marukkumar illadavennai, மையல் செய் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினான். மறக்குமார் இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய். When I was there in Sivalokam with you, Lord, I was always thinking about you. But you did some trick and made me forget about you and made me be born on this earth. So, I mentioned earlier about these saints having actually been in the Lord's presence in Sivalokam and are then sent to us on earth to mingle with us. Well, this is Ahad Chandra, or an account in Gnanasambandar's own words. Again, another verse of his where he says, Podayar potkinna tadisil polladena tadayar munivura tanene yandavan. This describes the time when he was given admission into the Lord's divine grace after being fed Pal Adisil or milk rice by Amayar. So here he says, Podayar porkinna tadisil polladena. His father got angry when he saw that Gnanasamandar had been fed the milk rice by one of the villagers, and he got angry. Tadayar Munivura, that means father getting angry. While this was happening, Peruman actually admitted me into his divine grace. Tanene Yandan. Peruman had Aatkondu Gnanasamandar in his own words. Just to go through some of the salient points in Gnanasamandar's padigam structure. Mostly his padigams have 11 verses. The first to the 7th verse usually describes Sivaperuman's appearance, his deeds of valor, Attavirattu Selgal, like the 8 Viratams or temples where he performed deeds of valor. Saivat philosophy comes out in these 7 verses, Puranic teachings, etc. Verse 8 is devoted to describing Ravana's misdeed, and we'll come to that later when we discuss the padigams. Verse 9, devoted to Lord Vishnu and Lord Brahma's misdeed. Verse 10 is devoted to highlighting the flaws in Jain and Buddhist religious concepts. Verse 11
extols the benefits of singing or listening to the particular padigam, Padihapalan or Padihapayan, which is one of the hallmarks of Gnanasambandar's Padihams or Thevarams. Now, the words in all the Nayanmar's Tirumurais are believed to be directly from the Lord. And indeed, Gnanasambandar in one of his verses clearly states, Enadurai Tanadurai. My words are his words. The next author in the series of Thevara Moovar is Tirunavukarasar. He was born in Tiruvanmur, that was his Avadara Sthalam, in the 6th century. His birth name was Marulnikiyar. Now, just want to highlight that we do not know Gnanasambandar's birth name. However, Appa's or Tirunavukarasar's birth name was Marulnikiyar. His parents were Puhalanar and Madiniyar, and he had an older sister, Tilahavadiyar, who herself was a very important person in Saivism. Due to family circumstances and shunning an unstable worldly life, even though he was born into a very devout Saivite family, Tirunavukarasar, Marulnikiyar at the time, decided to embrace Jainism. And he rose through the ranks very quickly, as he was a very, very clever, intelligent person, and became Dharmasena. Many, many, many years later, he returned to the Saivite fold at Tiruvadigai Veeratanam, where he received the Lord's divine grace. Tirunavukarasar treated Sivaperuman as a master. He said that Gnanasambandar treated Peruman as a father. Here in Navukarasar's life, we have Dasamargam, where he treats Sivan as a master. He too performed many miracles and sang about 312 padigams, which we are able to have access to today. Many, many padigams were lost in that termite-ridden room in Chidambaram, where the Ole Suvadigal or palm leaves were locked up for many, many years. Tirunavukarasar's Guru Puja, or the day when he attained the Lord's feet, was Chitra Sadayam, and his Mukti Sthalam, the place or temple where he attained the Lord's feet, was Tirupuhalur. What were the divine services of Tirunavukarasar? Well, he reopened Saivite temples which were shut by the Jains for many, many years. He also renovated Saivite temples, and this is symbolized by the Ulavar Padai, which he carries always in his arms. You see that is the Ulavar Padai. Okay, it's a spade-like structure which can be used for reading, and indeed that was one of his other contributions to Saivism, where he would visit Lord Shiva's temples and clean the temples, clean the premises, get rid of weeds, establish little gardens there so that flowers can be plucked to offer to the Lord on a daily basis. Tirunavukarasar cured himself of a severe stomach ailment
withstood many punishments by King Mahendravarman as he left Jainism and went into the Saivite fold. These punishments were namely, he was locked up in a limestone room for about 3 days. He was left on the ground so that an elephant could bash his head. He was given poisoned rice and he was thrown out to sea, tied to a stone. But with the Lord's divine grace, he escaped all of this, coming out unscathed with the help of his padigams. At the end of it all, he was able to convert Mahendravarman to Saivism, and many of the subjects then followed suit. So, a very, very important contribution by Tirunavukarasar. He also was able to bring to life a boy killed by a snake through one of his padigams. Let's look at Tirunavukarasar's padigam structure. Now, within the 4th, 5th and 6th Tirunarais, they have been actually categorized in the following manner. The 4th is called Tirunerisai, the 5th Tirukurundogai, and the 6th Tiruthandagam. And it's in the 6th Tiruthandagam that we get the many Pochi padigams which can be used in our daily worship. Tirunavukarasar, unlike Gnanasambandar, very rarely mentions the benefits of singing the padigam at the end. Remember, we said earlier, Gnanasambandar, his last verse always is devoted to the Padihapayam, the benefit of singing that padigam. Well, we hardly see this except for a few of Navukarasar's padigams. Generally, his padigams are easier to understand compared to Sambandar's, and a lot of his padigams reflect his never-ending guilt for having left the Saivite fold and gone into Jainism and spending a good part of his life in Jainism, where he could have spent it serving the Lord if he had remained in Saivism. His padigams also give us first-hand accounts of his life as a Jain monk. In his 10th verse, he too describes Ravana's misdeed. The difference between him and Gnanasambandar is, in Tirunavukarasar's padigams, he actually likens himself to Ravana, who, even though he was a devout Shiva devotee, out of his arrogance, tried to lift up Mount Kailash and take it back to Sri Lanka so that he could just walk across from his palace and pray to the Lord every day instead of having to fly on his Pushpa Vahanam or his flower-decked plane all the way to Kailash every morning to pay obeisance. This shows his arrogance, and however, at the end, Lord Shiva does forgive Ravana, especially when he sang for him in the Samar one, his favorite one. And now Tirunavukarasar also feels that he's able to do the same. He's going through the same thing where he
was very arrogant when he was in Jainism. He actually, according to his own words, said things against Saivism, derogatory remarks against Saivism. However, the Lord was able to forgive him and continues to bestow his grace on him as he sings these various padams. We next go on to discuss Sundarar, who was born in the 7th century at Tirunavalur. His parents were Sadiya Nayanar and Isaignaniyar. He was adopted by King Nagarasingha Minayaraya Nayanar and was admitted into the Lord's divine grace at Tiruvannai, Nallur. Sundarar has sung about 100 padigams which are available to us. These are the ones that are available to us. During his lifetime on earth, he married Paravayar and Sangaliyar, and the reasons behind this will be touched on at a later stage. His most important contribution to Saivism is the listing of the 63 Nayanas for us. His Guru Puja, or the day when he attained the Lord's feet, is on Adi Swadi, and the place where he attained the Lord's feet is in Tiru-Anjaikaram. What were the divine services of Sundarar? Well, as mentioned earlier, he listed the 63 Nayanas in the Tirutundar Tohai, which starts off as Dillaivar Andanar Adiyar Kumarvi. He was able to bring a boy killed by a crocodile to life with one of his padigams. He is one of the examples of a person able to attain Yudupir Mukti whilst living a worldly life, as I mentioned, with 2 wives in tow, and with a seemingly luxurious life compared to the other Theravada. Sundarar treated Sivan as a friend, and this is called Sagamartham, and he would freely demand gold, money, etc. from Lord Shiva, as you would do from a friend, and even use Lord Shiva as a go-between during his courtship. Sundarar visited many abodes of Lord Shiva and helped to spread Saivism in the 8th century. I think we will stop here for now, and with the next lesson we can actually start looking at the padihams themselves, and we can start with Todudaya Seviyan. I hope this has been useful. My aim was to just give you a structure of what the Tirumurais are like, and then homing in on the Ahatya Theravada Tirattu, and just introducing the Theravada mover to you. Of course, there's so much that's left unsaid about their lives. But really, when we go through their Theravadams, the essence of what they were like will come through. Tirchitrambalam. Ennagude Sivanai Potri, Ennattavakkum Iraiva Potri.